நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மனிதன் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு கல்வி தேவைப்படுகிறதா, செல்வம் தேவைப்படுகிறதா, வீரம் தேவைப்படுகிறதா? கேடு இல்லாத பெருமை தரக்கூடிய ஒரு செல்வம் எது என்றால் அது கல்விதான். கல்வி என்பதே இன்றைக்கு செல்வத்தை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது. வீரத்தை வாங்கவே முடியாதுங்க, அது தானா வரணும். சமையல் கலையிலே வல்லவளாக இருக்கிறவள் சமைச்சாதான் ருசியா இருக்கும். ஒரு பெண் சமைச்சாலே ருசியா தான் இருக்கும். இப்படி தான் ஆம்பளை ஏமாந்து. செல்வம் இருந்து விட்டால் இந்த உலகத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று உலகம் நம்புகிறது. ஏழையா கூட வாழ்ந்துடலாம், கோழையா மட்டும் வாழக்கூடாது. தன்னை அழித்து கொண்டாவது மற்றவர்களை வாழ வைப்பது கல்வி. இந்த படிச்சவங்க கிட்ட இருக்கிற ப்ராப்ளமே இதான். அவங்க படிச்சதெல்லாம் யாராவது கேட்கணும்னு கண்டிஷனா. செல்வம் பெருசா, கல்வி பெருசா, வீரம் பெருசா? கல்வியா செல்வமா வீரமா? செல்வமா கல்வியா? மக்கள் என் பக்கம் வாங்கோ. அனைவருக்கும் நவராத்திரி மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்களை ஸ்டார் விஜய் ரசிகர்கள் அனைவருக்கும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். எத்தனையோ பண்டிகைகள் இந்தியாவில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன என்றாலும் நவராத்திரி விஜயதசமி ஒரு சிறப்புடைய பண்டிகை. ஒரு வார்த்தையில் சொல்வதென்று சொன்னால் அது வெறும் இந்துக்கள் பண்டிகை அல்ல, இந்திய கலாச்சாரத்தின் அடையாளம் நவராத்திரி விஜயதசமி. இன்னும் சரியாக சொன்னால் பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா என்று பாரதி சொன்ன வாக்கிற்கு ஏற்ப பெண்களை பெருமைப்படுத்துகிற ஒரு மிகச்சிறந்த திருவிழா நவராத்திரி விஜயதசமி. பொதுவாக சிவராத்திரி என்பது ஒரு நாள் கொண்டாடப்படுகிற ஒரு விழா. நவராத்திரி என்பது 9 இரவுகள் கொண்டாடுகிற ஒரு பெருவிழா. இந்த சிவராத்திரிக்கும் நவராத்திரிக்கும் என்ன வித்தியாசம்? சிவன் ஆண்களுடைய பிரதிநிதி என்று கொண்டால் அம்பிகை பெண்களுடைய பிரதிநிதி. இதிலேயே அந்த ப்ரொபோர்ஷன் ரொம்ப இடிக்குது. 1:9. சிவராத்திரி ஒரு நாள், நவராத்திரி 9 நாள். அதுக்கு காரணம் இருக்கு. பெண்களை பற்றி சொல்லும் போதே சொல்லுவோம், அவங்க 1 ஆக்கிடுவாங்கப்பா அப்படின்னு தானே சொல்லுவோம். இதை வெறும் கேலிக்காக சொல்றது இல்லைங்க, அது ஒரு ஆழமான பொருள் இருக்கு. ஒரு தகப்பனுடைய உடம்பிலிருந்து புறப்படுகிற உயிர் அணு இருக்கு இல்லையா, ஒற்றை அணு. அந்த ஒற்றை அணு தகப்பன் கிட்டேந்து புறப்பட்டு தாயாருடைய கர்ப்பப்பைக்குள்ள போகிற போது ஒரு புள்ளி மாறி போகிறது. அருகு நுனி பனியனைய சிறிய துளி எழுதுறார் அருணகிரிநாதர். ஒரு புள்ளி அது. அப்போ ஒன்றே ஒன்று தகப்பனுடைய உடம்பிலிருந்து புறப்பட்டு தாயின் கருப்பைக்குள்ளே போகிறது. ஆனால் அந்த ஒன்று 300 நாள் தாய் வயிற்றில் தங்கி இருந்த பிறகு ஒரு புள்ளியாக வெளியில வரல. எலும்பு, நரம்பு, தலைமுடி, தோல், ரத்தம், சதை, மாமிசம் எல்லாம் உடையதாக வெளியில வருகிறது. அதனால்தான் ஒவ்வொரு பெண்ணும் பராசக்தியாகவே கொண்டாடப்படுகிறாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 1 என்பது எண்ணிக்கையின் தொடக்கம், 9 என்பது எண்ணிக்கையின் முடிவு. நீங்க எண்ணிட்டே வரீங்க, 9க்கு அப்புறம் 1 0 தான் மறுபடியும் போட்டாகணும் இல்லையா? இந்த உலகத்தின் தொடக்கமாக சிவன் விளங்குகிறார். அதை பலவாக பெருக்குகிறவளாக பராசக்தி விளங்குகிறாள். 1ஐ 9 ஆக்குகிறவள் அன்னை பராசக்தி. உங்கள் வீட்டில் 7 வயது முதல் 11 வயது வரையில் கன்னி என்ற தன்மை மாறாத ருத்துவடையாத பெண் வீட்டில் இருந்தால் அவள்தான் துர்க்கை என்று புரிந்து கொள்ளுங்கள். பருவமடைந்து மணமாகி இருக்கிற பெண் இருக்கிறாளே, அவள் மகாலட்சுமி. இவை நின்று இந்த உலகத்தில் தாயாக உணர்ச்சியை வென்று ஞானியாக விளங்குகிறாளே, அவள்தான் சரஸ்வதி என்பதை புரிந்து கொண்டு விட்டால் நம்முடைய வீட்டில் பராசக்தி குடியிருக்கிறாள் என்ற உண்மையை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். இந்த பட்டிமண்டப நிகழ்வை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் வீட்டிலே சகல செல்வங்களும் இறையருளால் உண்டாக வேண்டும் என்று பராசக்தியை பிரார்த்தித்து இந்த பட்டிமண்டபத்தை இப்போது தொடங்குகிறோம். ஒரு வழக்கமான ஒரு சிந்தனை தான். என்ன? மனிதன் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு என்ன தேவை என்கிற ஒரு கேள்வி. அவனுக்கு கல்வி தேவைப்படுகிறதா, செல்வம் தேவைப்படுகிறதா, வீரம் தேவைப்படுகிறதா? எது ஒரு மனிதனுடைய வாழ்வின் வெற்றியை தீர்மானிக்கிறது அல்லது நிர்ணயிக்கிறது? இதுதான் இன்றைய கேள்வி.
6 பேச்சாளர்கள், அருமையான பேச்சாளர்கள் பேசுகிறார். இல்லை, கல்வி என்ற அணியிலே பேராசிரியர் சிவகாசி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் பேசுகிறார்கள். ஒரு பேராசிரியர், கல்வியினாலேயே வாழ்வில் வெற்றி பெற்ற ஒரு பேராசிரியர். எனவே அவர் அந்த அணிக்கு தலைமையேற்று பேசுகிறார். முனைவர் டாக்டர் விஜயசுந்தரி அவர்கள் அதே அணியிலே உரையாற்றுகிறார்கள். செல்வமே என்ற அணியில் கவிஞர் உமா மகேஸ்வரி அவர்கள் நல்ல மக்கள் கவிஞர், சிந்தனையாளர், பேச்சாளர், அரசு ஊழியர், எல்லா வகையிலும் சிறப்புடையவர். அதே அணியிலே அருமை தம்பி நகைச்சுவை நாவலர் மோகனசுந்தரம் பேசுகிறார். நாம் செல்வம் என்ற அணியை மட்டும் கொஞ்சம் பிரித்து வைத்திருக்கிறோம். காரணம், ஒயிட் மணியும் பிளாக் மணியும் தனித்தனியாக இருப்பது நல்லது. அதே போல வீரமே என்ற அணியிலே அருமை தம்பி கவிஞர் மணிகண்டன் அவர்கள் பேசுகிறார்கள். இந்த வீரமே என்று சொன்னால் பாரதியின் வீரமே புடவை கட்டி வந்திருப்பது போல் வந்திருப்பவர் வழக்கறிஞர் சுமத்தி அவர். விஜய் டிவியின் ரசிகர்கள் தரமானவர்கள், அவர்கள் நுட்பமாக ரசிக்கிற இயல்புடையவர்கள், மகிழ்ச்சியாக ஒன்றை கொண்டாடுகிறவர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து இப்போது பட்டிமண்டபம் தொடங்குகிறது. பேராசிரியர் சிவகாசி ராமச்சந்திரன் ஐயா அவர்களை கல்வியே வெற்றியை தீர்மானிப்பது என்பதை உரை நிகழ்த்த உங்கள் சார்பில் அன்போடு அழைக்கிறேன். ஸ்டார் விஜய் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த பொருள் உள்ள பொருத்தமான தலைப்பிலே நிகழக்கூடிய பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மிகச்சிறந்த நாவலர் சொல்வேந்தர் ஐயா அவர்களே, ரசிக பெருமக்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம், நன்றி. இந்த விஜய் டிவி சொல்வேந்தர் ஐயா அவர்களை நடுவராக வைத்து அழகு பார்க்கிறதே, அவர் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளராக வெற்றி பெற்றிருக்கிறாரே, அதற்கு அடிப்படை என்ன? அவர் வீட்டில் என்ன கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்காரா? எனக்கு தெரியாது, இருக்குதான்னு கேட்குறேன். வீணா வம்பு வளர்க்காதீங்கய்யா. இல்லை, இந்த கார்கில் யுத்தத்தில் எதுவும் படம் நடத்தி இருக்காரா? பெரிய வீரரா? ஏன் இவ்வளவு பெரிய ஸ்தானத்தில் ஸ்டார் விஜய் கொண்டு வந்து சொல்வேந்தர் ஐயா அவர்களை அமர்த்தி இருக்கிறது என்று சொன்னால், அருமை பெரியோர்களே, அடிப்படை கல்வி, ஃபவுண்டேஷன் கல்வி. நான் 1970 வேலைக்கு போனேயா சிவகாசியில். இன்டர்வியூ பண்ணாருங்க கரஸ்பாண்டன்ட். என்ன கேட்டார்? நீ அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு காளமாட்டை அடக்கியிருக்கானா கேட்டார். இல்லை உன்ட்ட பணம் இருக்கானா கேட்டார். ஷேக்ஸ்பியர்லேருந்து 2 கொட்டேஷன் சொல்லுங்கன்னார். கீட்ஸ் எழுதின 2 கவிதை சொல்லுங்கன்னார். எனக்கு வேலை கிடைச்சதே என்னுடைய கல்வியை வைத்து. அருமை பெரியோர்களே, ஏதாவது ஒரு களம் அமைத்து கொடுப்பது கல்வி. அந்த களத்தில் வெற்றி பெறுவதற்கு அடிப்படையாக இருக்கிறது கல்வி என்றால் செல்வமும் வீரமும் எதற்கு? அது பிளாக் மணி ஒயிட் மணி மாதிரி பிளாக் எஜுகேஷன் எங்கேயாவது உண்டாயா? இந்த பாருங்க, இந்த பிளாக் மணி. இப்போ என் கேள்வி, பணக்கார பொண்ணு சமைச்சா ருசியாக இருக்குமா? இல்லை கணவனை ஓட ஓட விரட்டி அடிக்கிற வீர பெண்மணி ஒருத்தி சமைச்சா ருசியாக இருக்குமா? சமையல் கலையிலே வல்லவளாக இருக்கக்கூடிய ஒரு பெண் சமைச்சா ருசியாக இருக்குமா? சில பேர் சொல்கிறாங்க, ஒரு பெண் சமைச்சாலே ருசியாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்படியே தான் ஆம்பளையை ஏமாந்த. இல்லை, பாதி வீட்டில் இப்படி தான். அப்போ தான் அந்த கஞ்சியே கிடைக்குது. என்னங்க எப்படி இருக்குன்னு கேட்டால், நீ என்ன செஞ்சாலும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி பழகுங்கய்யா. நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க. எங்கள் வீட்டிலலாம் கேட்பாங்க, எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்குமா. அப்புறம் ஒரு ஓரமாக கண்ணீர் வரும், அது வேற விஷயம். திருவள்ளுவரிடத்திலே கல்வியா செல்வமா வீரமா என்று கேட்டால், கேடில் விழிச்செல்வம் கல்வி. கேடு இல்லாத பெருமை தரக்கூடிய ஒரு செல்வம் எது என்றால் அது கல்விதான். வேணாங்க, அதை விட ஒரு அற்புதமான திருக்குறள் சொல்றேன், என் கட்சிக்கு வலு சேர்க்கிற மாதிரி. நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு. அருமையான திருக்குறள் சார். நல்லவன் வறுமையில வாடினாலும் பரவாயில்லையா, கல்வி அறிவு இல்லாதவன் கையில போய் பணம் சேர்ந்துடக்கூடாதுங்கிறார் யா திருவள்ளுவர். கல்வி இல்லாதவன்கிட்ட போய் பணம் செல்வம் சேர்ந்துடக்கூடாது. சேர்ந்தா அவனும் நாசமா போயிடுவான், நாட்டையும் நாசமாக்கிடுவாயா. இது கல்வியா செல்வமா என்று கேட்டால் திருவள்ளுவர் சொல்றது. கல்வியா வீரமா என்று கேட்டால் திருவள்ளுவர் என்ன சொல்றார் தெரியுமா? அற்றம் காக்கும் கருவி அறிவு. அறிவு அற்றம் காக்கும் கருவி. செருவார்க்கும் உள்ளலிக்களாக அரண் அப்படின்னா அது பகைவர்களால கூட அழிக்க முடியாத ஒரு அரணாக விளங்கி உன்னை காப்பாற்றும்னு திருவள்ளுவர் சொல்றார். அன்பினில் ஓங்கி இந்த வையம் தழைக்கும்னு பேசின பாரதி தீ வைக்க சொன்ன இடம் 2. 1 தேடு கல்வி இல்லாத ஊரை தீனுக்கிரையாக மடுத்தல். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். 2 இடத்துல தீ வைக்க சொன்னான். கல்வி இல்லாத ஊரை தீய வச்சு கொளுத்துனா,
அந்த கல்விக்கு எதிராக பேசுகிறவர்கள் என்ன செய்வது? நீங்களே முடிவு பண்ணுங்க. பாரதி இன்னொரு வரி சொன்னான் சார், பயிற்றி பல கல்வி தந்தே. பல கல்வி நான் பாருங்க, பல செல்வம் பல வீரம்னு சொல்ல முடியாதியா? ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பது கல்வி, அந்த வேல்யூ எஜுகேஷன், மதிப்பீட்டு கல்வி, அதுதான் வெற்றிக்கு அடிப்படையாக இருக்கும். 7 பிறப்புக்கு கல்வி நமக்கு உதவி செய்யும்னார். 7 பிறப்புக்கு வரும். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்பிடித்த. அப்படி அந்த கட்சி தைரியமா சொல்ல முடியுமா? செல்வம் இந்த ஜென்மால சேர்த்த செல்வம் 7 பிறப்புக்கு தொடர்ந்து எனக்கு உதவி செய்யும்னு சொல்ல முடியுமா? அந்த 2 பேரு கேளுங்க, நல்லா கேளுங்க. ஒரு காலத்துல வீடு மாடு காலை கண்ணுன்னு வச்சு வாழ்ந்தவன் சார், பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் சார் சொல்றானே. இந்த ஜென்மத்திலேயே நிரந்தரமாக இல்லாத ஒன்று செல்வம், அது எப்படி நிரந்தரமான வெற்றியை தீர்மானிக்கும்? அப்துல் கலாம் அந்த உயரத்திலே போய் வெற்றி பெற்றார் என்றால் அடிப்படையாக அவரே சொல்லுவது என்னுடைய ஆசிரியர் சிவசுப்பிரமணியனார் அப்படின்னு. ஜேசுதாஸ் பேட்டியில் சொல்றார், செம்பை இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிறார். அச்ரர்கர் இல்லாம நான் இல்லைனார் டெண்டுல்கர். 3 களத்தில் வெற்றி பெற்றவர்கள் கொடுத்த வாக்கு மூலம். அருமை பெரியோர்களே, ஒரு வரி சொல்லட்டா, செய்தியாக ஒரு வரி சொல்லட்டா, விளையாட்டை கல்வியாக கற்றவன் வெற்றி பெறுகிறான், கல்வியை விளையாட்டாக எடுத்துக்கொள்கிறவன் தோற்று போகிறான். சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது, கார்ல் மார்க்ஸுடைய மூலதனம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. ஆனால் அதையும் இன்னைக்கு எக்கனாமிக்ஸ் கிளாஸில் பாடமாக சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக செல்வத்தை நிர்வாகம் பண்ணுவதற்கும் வீரத்தை நிர்வாகம் பண்ணுவதற்கும் கல்விதான் அடிப்படையாக அமைய முடியும். அந்த 2 கட்சியை நிர்வாகம் பண்ணுறதுக்கே கல்வி வேணும் சார். இந்த பட்டிமன்றத்தில் பேசுகிற 6 பேர் என்ன செல்வந்தர்களா, வீரர்களா, கல்விமான்களா? வீரமேன்னு பேசுகிறவன் வாளும் அருவாளும் எடுத்துகிட்டு வந்திருக்கணும். எதுக்கு பேப்பர் பேனாவை எடுத்துகிட்டு வந்தீங்க? ஆங்கிலத்தில் ஒரு மேற்கோள் உண்டுயா, சக்சஸ் is not a matter of chance, it is a matter of your choice அப்படின்னா. அது சந்தர்ப்பத்தில் வர்றதில்லை. வெற்றி என்பது சந்தர்ப்பத்தில் வர்றதில்லைங்க. நான் தேர்ந்தெடுக்கணும், நான் வெற்றி பெறணும்னு தீர்மானிக்கணும். ஒரு சின்ன கதை சொல்லிட்டு முடிச்சேன். தமிழினியன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்கிறார். நடுவர் அவர்களே, ஒரு பஸ்ஸு, அந்த பஸ்ஸில் ஒரு தாயும் ஒரு 10 வயசு பெண் குழந்தையும் உட்காந்து, பெண் குழந்தை நல்லா ஞாபகம், ஆண் குழந்தை இல்லை, பாப்கார்ன் விற்றுக்கிட்டு வரோம். 10 ரூபா போட்டணும் ஒரு பேக்கெட். ஆமாம், பாப்கார்ன் வாங்கி கொடுமா. வாங்கி கொடுத்துட்டா. பாப்கார்னை வாங்கி கையில் வச்சுட்டு அது பிரித்து சாப்பிட்லான்னு அந்த குழந்தை நினைக்கிற ஒரு 2 நிமிஷத்தில் ஒருத்தன் பொது அறிவு புத்தகம், ஜிகே ஜென்ரல் நாலேஜ் புக்கு ஒரு கட்டாக வச்சுக்கிட்டு 30 ரூபா புத்தகம் 10 ரூபாங்க, 30 ரூபா 10. உங்கள் நல்லா கவனிங்க, இந்த நாடு ஏன் விளங்காமல் போச்சு தெரியுமா? 10 ரூபா பாப்கார்ன் 10 ரூபா, ஆனால் 30 ரூபா புத்தகம் 10 ரூபா. அம்மா எனக்கு அந்த புத்தகம் வாங்கி கொடுமா. இப்போ தான் நான் 10 ரூபாய்க்கு பாப்கார்ன் வாங்கி கொடுத்தேன். அம்மா புத்திசாலி அம்மா. ஏம்மா இந்த பாப்கார்னை வேணா குழந்தை, இந்த பாப்கார்னை திருப்பி கொடுத்துட்றேம்மா, அவன்கிட்ட கொடுத்துட்டு அந்த 10 ரூபாயை வாங்கி எனக்கு புத்தகம் வாங்கி கொடுமா. அதெல்லாம் அவன் திருப்பி எடுத்துக்க மாட்டான். அதெல்லாம் ஒரு தடவை விற்றுட்டு அவன் அது பாப்கார்ன்காரன், அதுக்கெல்லாம் நான் அவன்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் அவன் எடுத்துக்க மாட்டான். பின்னாடி இருந்து பாப்கார்ன் விற்கிற பையன் சொன்னான், 18 பையன் 20 வயசு பையன், அம்மா பாப்கார்ன் பொட்டணத்தை கொடுங்கம்மா, நான் வாங்கிக்கிறேம்மா, பாப்பாவுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுங்கம்மா, பாப்பாவுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுங்கம்மான்னு அந்த 4 பேருக்கு சொல்கிறேன். கடைசி அந்த பாப்கார்ன் விற்கிறவன் சொன்னான், அவர் சோளப்பொரி விற்கிறவன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அம்மா நான் கேட்ட போது எனக்கு புஸ்தகம் வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு ஆள் இல்லாமல் தாம்மா நான் இப்படி பஸ்ஸாக ஏறி பாப்கார்ன் விற்றுக்கிட்டு இருக்கிறேன். நானே ஒரு சிறுகதை போதும் பெரியோர்களே என் கட்சிக்கு வலு சேர்ப்பதற்கு என்று கூறி இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். செல்வமே வேண்டாமா வெற்றி பெறுவதற்கு? வேணும். வீரமே வேண்டாமா? வேணும். ஆனால் கேள்வி என்ன தெரியுமா? வேணுமா வேணாமாங்கிறது இல்லை, எது தீர்மானிக்கிறது, வெற்றியை தீர்மானிக்கிறது எது என்று கேட்டிருக்கிறார்கள். ஆகவே நான் சொல்லுகிறேன், செல்வமும் வீரமும் கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர்ஸ், கல்விதான் டிசைடிங் ஃபேக்டர். செல்வமே இல்லாத ஏழையும் குழந்தையை படிக்க வைக்கிறான், வீரமே இல்லாத கோழையும் பிள்ளைகளை படிக்கத்தான் வைக்கிறான். ஏழையின் பிள்ளைகள் வெற்றி பெறுவதும் கோழையின் பிள்ளைகள் வெற்றி பெறுவதும் கல்வியால் என்றால் அந்த 2 கட்சி என்ன செய்ய போகிறது என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப அருமையாக தம்முடைய கட்சி அவர் முன்னால் வச்சிருக்கிறார். ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, பணம் இருக்கிறவனை பார்த்தா
ஒரு காலத்தில் வாழ்ந்து கெட்ட குடும்பம் யா, எவ்வளோ வசதியாக இருந்தாங்க, 6 கார் வச்சுருந்தாங்கய்யா, ஒன்றும் இல்லாமல் இன்னைக்கு சைக்கிளில் போகிறாங்க, சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் படிப்பாளி சொல்ல முடியுமா? ஒரு காலத்தில் எம்ஏ படித்தாயா, இப்போ 8ஆம் கிளாஸ் ஆகிட்டாயா, பாவம் சீக்கிரத்தில் 3ஆம் கிளாஸ் ஆக போகிறான். இல்லையே, பாருங்க அந்த கல்விக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு இருக்கு அப்படின்னு. அவர் என்ன இருந்தாலும் கல்வியினால் முன்னுக்கு வந்த பேராசிரியர், அதனால் அப்படித்தான் பேசுவார். இப்போது செல்வமே என்ற அணியிலே சகோதரி கவிஞர் உமா மகேஸ்வரி அவர்கள் இப்போது வாதிடுவதற்கு வருகிறார். பட்டிமன்றத்தின் கலை செல்வமாக விளங்குகிற நடுவர் அவர்களே, செல்வத்துள் செல்வமாக இருக்கிற செவி செல்வத்தை எங்கள் பக்கம் திருப்பி இருக்கின்ற சென்னையின் ரசிக பெருமக்களே, சொல்வாக்கு என்னும் செல்வத்தை செல்வாக்காக பெற்றிருக்கின்ற எதிரணியினரே, உங்கள் அத்துணை பேருக்கும் கொண்டு வந்திருக்கிறேன் மணிமணியாய் கோடி வணக்கம். வணக்கம். கோடி ஒயிட்லையா பிளாக்லையா? நடுவர் அவர்களே, பிளாக் மணி என்று சொல்லி என்னை பார்த்தீர்கள். எதிரணி தலைவர் அவரும் என்னை பார்த்து பிளாக் மணி என்று சொன்னதுதான் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. நான் கருப்பாக பயங்கரமாக இருந்தால் அவர் பயங்கர கருப்பாக இருக்கிறார். அவரே கல்வியினுடைய பெருமைகள் குறித்தெல்லாம் பேராசிரியர் பெருந்தகை அவ்வளவு அழகா பேசினாரு. உண்மைதான், கல்வி பெருமைக்குரியதுதான். ஆனால் அந்த கல்வியை கற்பதற்கு செல்வம் இருந்தால்தான் கல்வியை கற்க முடியும் என்கிற நிலை. சரஸ்வதியின் கையை பிடிக்க வேண்டுமென்றால் லக்ஷ்மியின் காலில் விழுந்தாக வேண்டிய நிலைமை தானே இன்னைக்கு இருக்கு. எல்கேஜிக்கு ஃபீல்டு ட்ரிப்பு போறோம்னு ஸ்கூல்ல 1000 ரூபாய் கேட்குறாங்க. எல்கேஜிக்கு என்ன ஃபீல்டு ட்ரிப்புன்னே எங்களுக்கு தெரியல. அனுப்பிச்சு விட்டு பார்த்தா பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் ஒரு பாப்கார்ன், இவர் சொன்ன மாதிரி ஒரு பாப்கார்ன் வாங்கி கொடுத்து அனுப்புறாங்க. அதுதான் ஃபீல்டு ட்ரிப்பாமா, அதுக்கு 1000 ரூபாய் கட்டணும். கல்வி என்பதே இன்றைக்கு செல்வத்தை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறதே. அப்ப செல்வம் தானே இங்க முதல் இடத்தை பெறுகிறது. பள்ளி படிப்பு இருக்கு, கல்லூரி படிப்பு இருக்கு, கல்வியில ஏகப்பட்ட பட்டப்படிப்புகள் இருக்கிறது. ஆனால் எல்லாரும் போய் விழுகிற பட்டப்படிப்பு எது? எதை படித்து முடித்தால் உடனடியாக வேலையும் கை நிறைய சம்பளமும் கிடைக்குமோ அதை நோக்கித்தானே போறாங்க. விளம்பரமே அப்படித்தானே பண்றாங்க. படிக்க படிக்க வேலை, படித்து கொண்டே இருக்கிற போதே வேலை, படித்துட்டே வேலை பார்க்கலாம், வேலை பார்த்துட்டே படிக்கலாம், படிச்சு முடிச்சோன்ன வேலை என்று உங்கள் படிப்பினுடைய ஒட்டுமொத்த கவனமும் அடுத்து போகிற வேலையிலும் வாங்குகிற சம்பளத்திலும் இருக்கிறது என்று சொன்னால் செல்வம் தானங்க முன்னாடி இருக்கு. அதில் வேற அவர் ரொம்ப அழகா சொன்னாரு பாருங்க. அதாவது பாரதி 2 இடத்துல தான் எரியட்டும் என்று சொன்னது, 2 இடத்துலயாமா. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், தேடு கல்வி இல்லாத ஓர் ஊரை தீயினுக்கிற என மடுப்போம் என்று சொன்னார். உண்மைதான். ஆனால் அதே பாரதி தான் தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னானே. பணம் வேணுங்க. அந்த பாட்டு மட்டும் ஒரு புத்தகத்தில் கிழிஞ்சு ஒரு குடும்பத்துல கூட பணம் இல்லைன்னா மதிப்பே கிடையாதுங்க. பெட்டியில பணம் இல்ல, பெத்த புள்ள சொந்தம் இல்ல, சோதனைய பங்கு வச்சா சொந்தம் இல்ல பந்தம் இல்ல என்று கண்ணதாசன் சொல்றாரு. பணம் இருந்தாதாங்க எனக்கு மதிப்பு, பணம் இருந்தாதானே எனக்கு மரியாதை. இப்ப குடும்பத்துல நீங்க பெரியவங்க வந்திருக்கீங்க, நம்ம பெத்த குழந்தைகளை விட பேரம் பேத்திகளை பார்த்தா பெரியவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன் தெரியுங்களா? நம்ம பெத்த பிள்ளைக பேங்க்ல போட்டு வச்சிருக்கிற டெபாசிட் தொகை மாதிரி நம்ம பேரம் பேத்திக அதுல இருந்து வர்ற இன்ட்ரெஸ்ட் மாதிரி, இன்ட்ரெஸ்ட் மேலதான் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். குடும்பம் நடத்துறதுக்கு இன்னைக்கு பணம் தானே தேவையா இருக்கு. 2 கிலோ பெரிய வெங்காயம் வாங்க போனா உங்க பேன் நம்பர் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்களே, அப்படிப்பட்ட காலத்துல இருக்கோம் நம்ம. நம்பர்க்குரியர் நம் வீரர் தங்கள் நல்லுயிர் ஈந்தும் கொடியினை காப்பர் என்று நம் ராணுவ வீரர்களுக்கு நாம் சல்யூட் அடிக்கிறோம். ஆனால் அந்த ராணுவத்தை பலப்படுத்துவதற்காக இந்திய தேசத்தில் பட்ஜெட் போடுகிற போது 1/3 நிதி ராணுவத்திற்காக ஒதுக்கப்படுகிறதே. அந்த பணத்தை வைத்துத்தான் ராணுவம் பலமாக இருக்கிறது. நான் கேட்குறேங்க, நான் கற்ற கல்வி, நான் படித்த கல்வி என்னோட வாழ்க்கையோட நிறைவு பெற்று போயிருது.
என்னுடைய வீரம் என்னுடைய வாழ்க்கை முடிகிற போது நிறைவு பெற்று போகிறது. ஆனால் நான் சேர்த்து வைத்த செல்வம் எனக்கு பின்னால் என்னுடைய தலைமுறைகளுக்கு போகிறதே. செல்வம் பெருசா, கல்வி பெருசா, வீரம் பெருசா? ஐயா, நான் நினைச்சு பார்க்கிறேன். பாரதியை பத்தி சொன்னாங்க. ஏன் அவ்வளவு சீக்கிரம் இறந்து போனான்? 39 வயதிலேயே அவன் மடிந்து போவதற்கு என்ன காரணம்? பராசக்தியே, உப்புக்கும் புளிக்கும் நான் போராடி கொண்டிருந்தால் எப்படி உன்னை பற்றி கவிதைகள் எழுதுவேன் என்று கலங்கி தவித்தானே. பணம் இருந்தால் அவன் இன்னும் எத்தனை காலம் வாழ்ந்திருப்பான். நடுவர்களே, இவர் சொன்னார், ஒரு பாப்கார்ன் வித்த கதையை சொன்னார். ரொம்ப அழகா சொன்னார். கதை சொல்றதுல அப்படி ஒரு கில்லாடி அவரு அழகா சொன்னாரு. அந்த பையன் சொன்னானா, புத்தகம் வாங்கி கொடுங்கம்மா, புத்தகம் வாங்க காசு இல்லாதனால தான் நான் பாப்கார்ன் விற்கிறேன். புத்தகம் வாங்குவதற்கு காசு இல்லாமல் போனதால் தான் அவன் பாப்கார்ன் விற்க நேர்ந்தது என்று சொன்னால் செல்வம் தாங்க அங்க தேவையா இருக்கு. செல்வம் தானே தேவை. ஐயா கிட்ட நான் கேட்கிறேன், 2 பேருமே அந்த அணியில பேசுற 2 பேருமே பேராசிரியர்கள். அவர்கள் கற்ற கல்வியை மாணவர்களுக்கு சொல்லித் தருகிற போது சம்பளம் வாங்காமல் சொல்லித் தருகிறார்களா, சம்பளம் வாங்கி கொண்டு சொல்லித் தருகிறார்கள்? அதுல வேற சம்பளம் பத்தலன்னு போராட்டம் வேற நடத்துறாரு. ஐயா தான் தலைமை ஏற்றுறாரு. விவசாயி இருக்காரு இல்லைங்களா, விவசாயிக்கு நிலத்துல என்ன பயிரிடணுங்கிற அனுபவ கல்வி இருக்கு. நிலத்துல பாடுபடுறதுக்கான உடல் வலிமை இருக்கு. ஆனால் அவன் விளைந்த பயிரை பார்த்து சந்தோஷப்படுவதை விட, என்னுடைய உடல் வலிமையை பயன்படுத்தினேனே என்று சந்தோஷப்படுவதை விட எப்போ தெரியுமா சந்தோஷப்படுவான்? அவன் விளைவித்த பயிரெல்லாம் சந்தைக்கு போய் விற்று காசாக வீட்டுக்கு வருகிற போதுதான் ஒரு விவசாயி சந்தோஷப்படுவான் என்று சொன்னால் செல்வம் தாங்க எல்லாத்தையும் கொடுக்குது. மூலதனம் என்கின்ற நூல் தான் அறிவிற் சிறந்த பொருளாதார அறிவு மிக்க நூல். உலகத்திலேயே மூலதனம் தான். ஆனா அந்த மூலதனத்தை எழுதுவதற்கு மூலதனம் இல்லாமல் மார்க்ஸ் பட்ட பாடு இருக்கு பாருங்க. தாளம் படுமா, தறிபடுமா, நான் படும் பாடு என்று அவ்வளவு பாடுபட்ட போது அவருடைய நண்பர் வில்லியம் வோல்ஃப் பணத்தை கொடுத்ததால் மூலதனத்தை வெளியிட முடிந்தது என்று சொன்னால், மிகப்பெரிய அறிவு களஞ்சியத்தை வெளியிடுவதற்கு கூட இன்றைக்கு பணம்தான் தேவையாக இருக்கிறது என்று சொல்லி, நான் ஏழையாக இருக்கிற போது விலகி செல்கிற உறவுகள் எல்லாம் ஓடி ஒட்டிக்கொள்வது என்னிடம் பணம் இருந்தால் மட்டும்தான் ஒட்டிக்கொள்கிறது. படித்தவன் பாட்டெல்லாம் சபை ஏறுமா, பொருள் இருப்பவன் பாட்டென்றால் சபை மீறுமா என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், பணம்தான் செல்வம்தான் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிறது என்று சொல்லி, இந்த பட்டிமன்றம் முடிந்து நாங்கள் செல்லுகிற போது செல்வத்து அணியினருக்கு செல்வமும், கல்வி அணியினருக்கு 2 புத்தகங்களும், வீரத்து அணியினருக்கு 2 கம்புகளும் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக பேசினாங்க. பல செய்திகளை எல்லாம் எடுத்து சொன்னாங்க. ஒரு கேள்வி கேட்டாங்க, பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னாலே டொனேஷன் கொடுத்தா தானே சேர்க்க வேண்டியிருக்கு, அப்போ செல்வம் தானே கல்விக்கு அடிப்படையாக இருக்கும் அப்படின்னு ஒரு நுட்பமான ஒரு பகுதியை அவர்கள் எடுத்து சொன்னார்கள். இப்போ வீரமே அந்த அணியிலே அருமை தம்பி மணிகண்டன் கம்பு இல்லாமல் வருகிறார். சின்னத்திரையின் துருவ நட்சத்திரமாக விளங்கக்கூடிய ஸ்டார் விஜய்க்கு உங்கள் கைத்தட்டலோடு மனம் கனிந்த பூஜை திருநாள் வணக்கங்களை பதிவு செய்கின்றேன். பிரமாதமாக பேசிட்டு போனார் ப்ரொஃபஸர். அவருக்கு வாழ்க்கையில் ஆசையே கிடையாது. என் பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, அவருக்கு மீசையே கிடையாது. உங்களுக்கு இல்லையா? அது தேவையில்லையே, என்னைய மாதிரி சிங்கத்துக்கு தானே வேணும். இங்கே மதுரைக்காரர் அவர் அருவாகிருவான்னு என்னமோ பேசிட்டு போனீங்க. நாங்கள் மெட்ராஸ்காரன்லாம் பிளேடில் பல்லு விலைக்கு ரத்தத்தில் வாய் கொப்பளித்து ஆசிட்டில் முகம் கழுவி அழுக்கச்சொரியவே அறுபாடுப்போம். அங்கேருந்து ப்ரொஃபஸர் 2 ஷேக்ஸ்பியர் பாட்டு சொன்னதுனால இவருக்கு வேலை கிடைச்சதுன்னாரு. நான் கேட்குறேன், இந்திய பாகிஸ்தான் சீனா யுத்தம் நடக்குது, அங்கே போய் எய்தாப்பில் நான் ஷேக்ஸ்பியர் சொல்கிறேன், ஷெல்லி சொல்கிறேன், வேட்ஸ்மித் சொல்கிறேன், திருக்குறள் சொல்கிறேன், வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி சொல்கிறேன் அப்படின்னா டுச்சுன்னு டுச்சுன்னு சுட்டு கொண்டுருவாங்க. பேசணுங்கிறதுக்காக எதை வேணாலும். நீங்க வாழ்றதுக்கு ஷேக்ஸ்பியர், இந்த தேசம் வாழ்வதற்கு என் தேசத்தினுடைய ராணுவ வீரன் என்பதை இவர்களுடைய கைத்தட்டல் அவர்களுக்கு நிரூபிக்கும்.
அடுத்து அந்த அம்மா, அடே அப்பா, அம்மா ஒன்னே ஒன்று சொல்கிறேம்மா, ஏழையா கூட வாழ்ந்துடலாம், கோழையா மட்டும் வாழக்கூடாது. அம்மா வாழ்க்கைக்கு பொருள் வேணும், நாம் வாழ்வதிலும் பொருள் வேணும், மறந்துடக்கூடாது. இந்த நாட்டில் மதுரைக்கு பேர் மதுரை ஜங்ஷன் தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேர், திருச்சிக்கு பேர் திருச்சி ஜங்ஷன்னு பேர், சென்னைக்கு எழும்பூர் சென்ட்ரல்னு பேர், காஞ்சிபுரத்துக்கு காஞ்சிபுரம், புதுக்கோட்டைக்கு புதுக்கோட்டை, தஞ்சாவூருக்கு தஞ்சாவூர். உலக வரைபடத்திலே ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேர் அந்த ஊர் பேர் தான். ஆனால் உலக வரைபடத்திலேயே ஒரு இளைஞன் புறப்பட்டான், என் தேசத்தினுடைய வாவு சிதம்பரம் பிள்ளையையும் பாரதியையும் நீ வீழ்த்துவதற்கு புறப்பட்டிருக்கின்றியே, எத்தனையோ கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வந்து என்னை அடிமைப்படுத்த வந்திருக்கக்கூடிய ஆஷ்துரையே, உன்னை சுட்டு வீழ்த்துவேன் என்று அந்த இளைஞன் புறப்பட்டான். மணியாச்சியில் சுட்டான். இன்றைக்கு எழுதியிருக்கான் பத்திரிக்கையில், எத்தனை குண்டு தெரியுமா? அந்த கன்னில் 2 குண்டு. ஒன்று ஆஷ்துரையை சுட்டதுக்கு, இன்னொன்று பாரத் மாதா கி ஜியன்னு தன்னையை சுட்டுக்கிட்டான். அதனால இன்னைக்கு அந்த ஊருக்கு பேர் என்ன தெரியுமா? வாஞ்சி மணியாச்சி என்று. இறந்த பின்னும் வீரத்தின் விளைநிலமாக இருப்பது என் தேசம். சார், என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோடீஸ்வரன் சார் செத்து போனா சார், புள்ள வந்து வீட்டை எழுதி வாங்கிட்டான் சார். கிளம்பும்போது அவள் ஒய்ஃப் சொன்னா, நகை நட்டெல்லாம் நான் எடுத்துக்கிறேன்னா சார், கொண்டு போய் மயான பூமியில் வச்சான் சார். என் வெட்டியாங்கிற தோழன் அவனுடைய அருணா கயிறை அறுத்து எடுத்துக்கிட்டான் சார். முடிஞ்சு போச்சு சார். இன்னொருத்தர் எங்கள் ஊரில் பெரிய கல்விமான் சார், அவரை கொண்டு போய் அங்கே வச்சாங்க சார். எல்லாரும் சொன்னாங்க, இவர் திருவாசகம் அப்படி பேசுவார், இவர் தேவாரம் அப்படி சொல்லுவார், 1330 குறளையும் அப்படியே சொல்லுவாருன்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஆனால் எங்காலு அந்த ஊரை காக்கிறதுக்காக இராணுவத்துக்கு போனான் சார். பனி முகடுகள்லையும் வெயில்லையும் தேசத்தை காப்பாற்றினான் சார். அவன் செத்து உடல் வந்தது சார். ஊரே கூடி நின்று மலர் வளையம் வந்தான் சார். ஊர் பஞ்சாயத்து தலைவர் சொன்னால், நம்ம ஊர்லேயும் ஒரு வீரன் இருந்து நம்ம மானத்தை காப்பாற்றிருக்கான், ஊருக்கு பெருமை சேர்த்திருக்கான்னு அரசாங்கம் வீர வணக்கம் சொல்லி துப்பாக்கி முழங்கிடுச்சு. அவன் இறந்து போனான். ஆனால் அவனை இதயத்தில் வைத்து சிலையாக நிலையாக ஊர் நடுவில் சிலை வைத்து வணங்கினார்கள், மறந்துடக்கூடாது. இப்போவும் நம்ம ஊரில் இருக்கிற ஒவ்வொரு ஐயனார் கோயிலுக்கு பின்னாலும் இது மாதிரி ஒரு வரலாறு இருக்கு. நாம் கும்பிடுகிற பல தெய்வங்கள் ஏதோ ஒரு வகையில் வீரச் செயல் செய்து அந்த மண்ணை காத்தவர்கள், ஏரியை காத்தவர்கள், நிலத்தை காத்தவர்கள். என்றாவது ஒரு நாள் இந்த போர் வீரர்களும் ஒரு ஐயனாராக வணங்கப்படுவார். இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதெல்லாம் மீசை வச்சவங்களுக்கு தான் வருங்கிறத புரியுதா? நல்ல வேளை நான் இன்னைக்கு மீசையோடு வந்தேன். இந்த ஆண்டு இந்தியாவில் வீர தீரச் செயல் 13 வயது பெண் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த அஸ்வினி என்கின்ற பெண் வாங்கியது. எதுக்கு தெரியுமா? 11 வயது தன்னுடைய தங்கை ரோகிணியோடு வருது. பள்ளிக்கூடத்திலேருந்து மாங்காய் தோப்புக்குள்ளே போயிடுச்சு. 13 மாங்காய் பறிச்சிருச்சு. அந்த ரோகிணிங்கிற தங்கச்சியை புலி நேராக பாஞ்சு கழுத்தை பிடிச்சிருச்சு. அப்போ சோஷியல் சயின்ஸ் நடத்தின விவேகானந்தருடைய செய்தி மனசில் வந்திருக்கு, எந்த விலங்கினம் வந்தாலும் எதிர்த்து தைரியமாக நில்லுன்னு. 13 வயசு அந்த அஸ்வினி 13 மாங்காவை தூங்கி புலியோடைய பொட்டில் அடிச்சிருக்கு. புலி கழுத்தை விட்டுட்டு பயந்து ஓடி போச்சு. இந்த ஆண்டினுடைய வீர தீர செயல் என் ஒரு இந்திய பெண் பெற்றிருக்காளே. சார், நான் இப்படி கேட்குறேன் சார், உங்களுடைய பாரதி வணக்கத்திற்குரியவர், வஉசி போற்றுதலுக்குரியவர், வாஞ்சிநாதன் வணக்கத்திற்குரியவர், காந்தி சூப்பர், நேருமாமா பிரமாதம், வல்லபாய் பட்டேல் பெரியப்பா பிரமாதம். இவங்களெல்லாம் ஒரு தராசு தட்டில் வைங்க சார். என்னைய போல வீரன்ட்ட யார் பிடிக்கும்னா இன்றைக்கும் சொல்வா சார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ன்னு. பாசமலர் சிவாஜி கணேசன் டாப்பு, பாலும் பழம் கலப்பிட்டாப்புல. அதுக்கப்புறம் பாவை விளக்கு சிவாஜி படத்தை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் என் தலைவன் அப்படி வந்து நின்று அந்த ஜான்சன் துறையை பார்த்து, என்னுடன் வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, மாமனா மச்சானா, மானங்கட்டவனை யாரை கேட்கின்றாய் வரி குஸ்தி அப்படிங்கும்போது நம்மளே 10 பேர் அடிக்கணும்னு தோணும்ல. அதுதான் சார் வீரம். நீங்கள் ஜாக்கி ஜான் படமும் ரஜினி படமும் வெளியில் பார்த்துட்டு வரும்போது அப்பாவெல்லாம் வெளுத்து எடுக்கணும்னு தோணும்ல. ஹோம்ஒர்க் பண்ணுற வாதியாரெல்லாம் பரட்டி எடுக்கணும்னு தோணும்ல. இந்த கல்வியை கூறு போட்டு விற்கிறவனை கண்ணாலேயே குத்தணும்னு தோணும்ல. அதுதான் சார் வீரம். ஒரு 2-3 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி இங்கிலாண்டில் வேர்ல்டு கப்பு நடக்குது. அப்போ சூப்பர் 8க்குள்ளே நம்ம போகணும்னா இந்தியா ஜிம்பாவே மேட்ச்சு. நாள் ராத்திரி டெண்டுல்கர் அப்பா செத்து போயிட்டார். நடந்த உண்மை. அவர் இங்கே வந்துட்டார். ஐசிசி சொல்லிட்டு நாளைக்கு அவர் போகிறதும் போகாதும் அவருடைய விருப்பம்னுச்சு. அவங்க அம்மா சொன்னாங்க, இங்கே வாடா,
ஈமக்காரியங்களை தொடர்ந்து செய்கிறதுக்கு உங்கள் அண்ணன் இருக்கான். இந்த தேசம் உன்னுடைய பேட்டை நம்பி இருக்குடா. நீ அப்பாவை நினச்சிக்கோ, உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்து, தாய்நாடே சிறப்புன்னு போய் விளையாடுன்னாங்கல்ல. அதுதான் வீரம்னா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த அம்மா சொன்னிச்சில் குச்சி எடுத்து ஆடுறது இல்லை சார். வறுமையிலையும் வீரமாக இருந்தவங்க யார் தெரியுமா? என் பாரதி சார். எவன்ட்டையும் போய் கடைசி வரைக்கும் கையேந்தலையே. எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவான்னு சொன்னானே. ராஜா கூட்டம் வாடா, என்னை புகழ்ந்து பாடுறா, காசு தரேன்னா. டே, நீ நாட்டுக்கு ராஜான்னா நான் கவிதைக்கு ராஜான்னு பாருங்க. அவன் தாங்க. விவேகானந்தருடைய வீரம் தான் இந்தியாவினை உயர்த்தியது. பாரதியினுடைய வீரம் தான் கவிதையை உயர்த்தியது. மணிகண்டனுடைய வீரம் தான் இந்த பட்டிமன்றத்தை உயர்த்தியது. என்ன பேசுறீங்க நீங்க? இந்த கார்கில் யுத்தம் நடந்த போது 21 இந்திய வீரர்களுள் இறந்து கிடந்தவங்களை கண்ணை நோண்டினான் பாகிஸ்தான். காதுக்குள்ள குச்சியை கொடுத்து இந்த பக்கம் எடுத்தான், மூக்குக்குள்ள கத்தியை விட்டு வெட்டியிருக்கான். அது தப்பு இல்லை. ஏன்னா உயிருடைய இந்திய வீரர்களோடு சண்டை போடுவதற்கு அவனுக்கு தைரியம் கிடையாது. 11 பாகிஸ்தான் வீரர்கள் இங்கே செத்து போனாங்க. பாகிஸ்தான் அவங்க உடலை வாங்க மறுத்துருச்சு. அப்போ இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் அடல் பிஹாரி வாஜ்பாய் போய் என்னன்னு கேட்டாங்க. ஒன்றுமே சொல்லலை. 11 பேரையும் இந்தியாவிலேயே புதைங்க, மறந்துடாதீங்க. அவங்க நாட்டு தேசிய கொடியை போட்டு தேசிய கீதத்தை முழங்க செய்து விண்ணை நோக்கி துப்பாக்கியை சொல்லி இராணுவ மரியாதையோடு செய்யுங்கன்னாங்க. ஐநா சபையில் கேட்டான், எப்படிங்க இதுன்னு. இந்த நாட்டில் நாங்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சரையும் விவேகானந்தரையும் வீர சிவாஜியும் நான் படிச்சிருக்கேன். இயல்பிலேயே கவிஞன், பகைவருக்கும் அருளக்கூடிய நன்னஞ்சு எனக்கு உண்டு. இருந்தாலும் அவன் சாதாரண மனிதன் அல்ல, ஒரு தேசத்தின் இராணுவ வீரன் என்பதால் அவனுடைய புகழ் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது உலக அரங்கில் இந்தியாவின் புகழே உயர்ந்தது. நான் இப்படி சொல்கிறேன், நீதிபதி வெறும் புஸ்தகம் மட்டுமே படித்து திருக்குறளுக்குள்ளே இருக்கணும்னா நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. இல்லை செல்வந்தான் முக்கியம்னா அது இருங்க. வீரம் உங்கள்கிட்ட இருந்தால் கல்வியும் செல்வமும் உங்களை நோக்கி வரும். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போது கல்வியே என்ற அணியில் பேராசிரியர் முனைவர் விஜயசுந்தரி அவர்கள் வருகிறார்கள். எதிரணியிலே இருந்து செல்வத்தில் வந்தவர்கள் முழங்கினார்கள். செல்வத்தை, பணத்தை கொட்டி கொடுத்தால் தானே பள்ளிக்கூடத்திலே வாய்ப்பே கிடைக்கிறது என்று சொன்னார். நான் கூட அப்படித்தானோ என்று நினைத்து பார்த்தேன். ஆனால் அவ்வளவு செல்வத்தையும் கொடுத்தால்தான் பள்ளிக்கூடத்தில் வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அந்த பள்ளிக்கு அனுப்பாமலேயே வீட்டில் வச்சுக்க வேண்டியது தானே நீங்க பிள்ளைகளை. அப்ப அந்த கல்வியை பெறுவதற்கு உங்கள் சேமித்த செல்வம் எல்லாவற்றையும் கொட்டி கொடுக்கிறீர்கள் என்றால் இப்பொழுது சொல்லுங்கள், கல்வி தேவையா அல்லது கல்வி நிர்மாணிக்கிறதா அல்லது செல்வம் தீர்மானிக்கிறதா என்று. இன்னொன்று கேட்டார்கள், இவர்களெல்லாம் நன்றாக வேலை பார்க்கிறார்கள், சம்பளம் போதவில்லை என்று சொல்லுகிறார்கள், தெருவிலே இறங்கி கோஷமிடுகிறார்களே என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஒரு நாட்டிலே இருக்கிற கல்விமான்களை செல்வ செழிப்புடையவர்களாக வைத்திருப்பதுதான் ஒரு நல்ல ஆட்சிக்கு அடையாளம். கல்விமான்கள் மன நிம்மதியோடு இருந்தால்தான் அவர்களால் அடுத்த தலைமுறையை உருவாக்க முடியும். நீங்கள் சொன்னீர்களே மகாகவி பாரதி, என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன் என்றான். அப்ப கவலைகள் கல்விமானை அரித்து தின்றால், பாரதியை போல ஒரு வாழ்க்கை எல்லா கல்விமான்களுக்கும் இருந்தால் இந்த சமுதாயம் செப்பனிட முடியாத நிலையை எய்துவிடும் என்பதற்காகத்தான் இந்த ஆட்சி பீடத்தை வடிவமைக்கும் பொழுதே கல்விமான்களை நல்ல செல்வந்தர்களாக வைக்க வேண்டும் என்பதற்காக 6வது ஊதிய குழு 7வது ஊதிய குழு எல்லாம் போட்டு செல்வத்தை கொடுத்து அரசாங்கம் எங்களை அவ்வளவு சிறப்பாக வைத்திருக்கிறது. காரணம், அது கல்விதான் வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்பதனால். இன்னும் ஒரு பெரிய கேள்வியை எதிரணியிலே இருந்து வந்தவர்கள் கேட்டார்கள். மார்க்ஸ் ஒரு மிகச்சிறந்த மூலதனத்தை எழுதினாரே, அதற்கு அவருடைய நண்பர் உதவி செய்ததனால் அல்லவா என்றார்கள். இன்னொரு முறை அப்படி சொல்லாதீர்கள். அவருடைய நண்பர் உதவவில்லை என்றால் இன்னொரு நண்பர் உதவுவார், அந்த நண்பர் இல்லை என்றால் வேறொருவர் உதவுவார். ஆனால் எத்தனை பேர் உதவினாலும் மார்க்ஸால் மட்டும்தான் அந்த நூலை தர முடிந்தது. அதுதான் நம்ம கல்விக்கு இருக்கிற சிறப்பு. ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டார். போர்க்களத்திலே நின்று கொண்டு எதிரி துப்பாக்கியை பார்த்து உங்களை வைத்து சுடுகிற பொழுது
ஷேக்ஸ்பியர் கவிதையை சொல்ல முடியுமா என்று கேட்டு ஆடி பாடி கைத்தட்டுகளை எல்லாம் வாங்கினார். நான் அவரை பார்த்து கேட்கிறேன், இதே விஜய் தொலைக்காட்சியிலே மகாபாரதம் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போர்க்கள காட்சி, அங்க கிருஷ்ண பரமாத்மா தேர்ல நின்னு சொன்னா பகவத்கீதையை கேட்கிறீங்களா இல்லையா? கேட்கிறீங்கல்ல? அப்ப சொல்லுகிற முறையிலே சொன்னால் எங்கள் ஷேக்ஸ்பியர் ஆகட்டும், திருக்குறள் ஆகட்டும், கிருஷ்ண பரமாத்மாவாகட்டும், அந்த களத்தை மாற்றுகிற வல்லமை அந்த கல்விக்கு இருக்கிறது. தயவு செய்து அதை மறந்து விடாதீர்கள். இன்னும் ஒரு கேள்வி உங்களை பார்த்து, 10 கோழைகள் ஒரு வீரனோடு சேர்ந்தால் வீரனாகி விட முடியுமா? முடியாது. 10 பிச்சைக்காரன் ஒரு பணக்காரனோட சேர்ந்தா பணக்காரனாகிட முடியுமா? அவனையும் பிச்சைக்காரன். அப்படித்தான் ஆக்குவோம். ஆனால் 10 முட்டாள்களை ஒரு கல்விமானோடு சேர்த்து வையுங்கள், அவன் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வைத்து தன்னுடைய நிலைக்கு உயர்த்துவான். அதைத்தானே இன்னைக்கு ஆங்கிலத்தில் சொல்றீங்க குரூப் ஸ்டடின்னு, அதைத்தானே இன்னைக்கு குழு விவாதம் என்று சொல்லுகிறீர்கள். இன்னும் ஒரு செய்தி, வீரத்தால் ஒருவன் வெற்றி பெற்றால் மற்றவர்கள் வேதனைப்படுவார்கள், என்ன தோத்து போயிடுவான் அடுத்தவன். செல்வத்தால் ஒருவன் வெற்றி பெற்றால் பொறாமைப்படுவார்கள், வீடு மேல வீடு கட்டினா இவனை மாதிரி வாழ முடியலையேன்னு. கல்வியால் ஒருவன் பெருமை பெற்றால் பாராட்டு இந்த உலகம். காரணம், கல்விக்கு இருக்கிற மதிப்பு அப்படிப்பட்டது. ஒரு வீட்டில் ஒரு பணக்கார தந்தை இறந்துட்டார். அவர் சொத்தெல்லாம் ஏற்கனவே உயில் எழுதி பிரிச்சு வைக்கல. பெரிய பையன் ஒரு பக்கம் கத்துறான், சின்ன பையன் ஒரு பக்கம் எனக்கு தாங்குறான். படிச்சவர், ஒரு அனுபவசாலி பெரியவர் ஒருத்தர் வந்தார். வந்தவர் என்ன பண்ணாரு, சின்ன பையனை பக்கத்துல கூப்பிட்டார். டேய், உங்க அப்பாவோட சொத்தெல்லாம் சரிபாதியா பிரிக்க வேண்டியது ஓ வேலை. பெரியவனுக்கு கோபம், ஏயா நீ எல்லாம் படிச்சவனா? எனக்கு பின்னால பிறந்தவன், அவனை கூப்பிட்டு சொத்தை 2ஆ பிரிங்கிறியே, பேசாம இரு. தம்பி, நீ சொத்தை 2ஆ பிரிக்கணும், அது உனக்கு உரிமை. பிரிச்ச பிறகு எந்த சொத்தை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் என்ற முன்னுரிமை உன் அண்ணனுக்கு உரியதுன்னா. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப தம்பி கவனமா பிரிச்சான், அண்ணன் கவலை இல்லாம தேர்ந்தெடுத்துக்கிட்டான். இதுதாங்க படிச்சவன் தர்ற தீர்ப்பு. ஒரு நாட்டினுடைய வெற்றி செல்வத்தால் தான் தீர்மானிக்கப்படுகிறது என்றால் ரிசர்வ் பேங்க் எல்லாம் மனுஷனா மாத்தினால. ஒரு நாட்டினுடைய வெற்றி வெறும் வீரத்தால் தான் தீர்மானிக்கப்படுகிறதுன்னா ஒரு ராணுவ படை பூரா போய் மக்களை சேர்த்து விட்டுற வேண்டியதானே. ஆனால் ஒரு நாட்டினுடைய வெற்றி கல்வி நிலையங்களால் தீர்மானிக்கப்படுகிறது. அதனாலதான் நம்ம பெருந்தலைவர்கள் எல்லாம் வகுப்பறைக்குள்ளே தான் நாட்டினுடைய எதிர்காலமே இருக்கிறதுன்னு சொன்னாங்க. காரணம், அங்கே சரியான முறையிலே கல்வி. நெப்போலியன் போர்க்களத்துக்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய வீரன் ஒருவன் எதிரிலே ஓடி வந்தான். வந்தவன் சொன்னான், மகா பிரபு வணக்கம், எல்லா திசைகளிலும் எதிரிகளினுடைய படை வேகமாக வந்து கொண்டிருக்கிறது, என்ன செய்ய என்றான். நெப்போலியன் அமைதியாக சொன்னான், அப்படியா, ஆஹா, ஒரே நேரத்தில் எல்லா திசைகளில் இருந்தும் தாக்குதல்களை நடத்துவது எப்படி என்ற வித்தையை கற்றுக்கொள்ளலாம், புறப்படுங்கள் என்றான். எவ்வளவு பெரிய ஆற்றல்! வீரத்தை கூட ஒரு கல்வி கூடமாக மாற்றுகிற சிறப்பு. பஞ்சம் வந்து விட்டதென்றால் ஒரு நாட்டில் ஓராண்டில் அந்த நாடு அழியும். வீரம் இல்லை என்று சொன்னால் அந்த மக்களிடம் அந்த நாடு 1 மாதத்தில் அழியும். கல்வி இல்லை என்று சொன்னால், விழிப்புணர்வு இல்லை என்று சொன்னால், மக்கள் சிந்திப்பதை நிறுத்திவிட்டார்கள் என்று சொன்னால் அந்த கணமே அல்லவா அந்த நாடு அழிந்துவிடும். கல்விக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு இருப்பதை உங்களால் மறந்துவிட முடியுமா? சரி, நீங்கள் சொல்லுகிறீர்களே கல்வி இல்லை என்று சொன்னால் அந்த உலகம் எப்படி இருக்கும்? ஒரு கற்பனை செய்து பார்ப்போம். குழந்தையின் கையில் கத்தி, பைத்தியக்காரனின் கையில் துப்பாக்கி, குடிகாரனுடைய மடியில் குழந்தை, குரங்கு கையில் பூமாலை, இந்தியன் கையில் ஓட்டு. இதுதான் கல்வி இல்லாத உலகத்தை என்னாலே கற்பனை செய்து பார்க்க முடிந்தது. சரி, இதை கல்வியை கொண்டு போய் ஒவ்வொன்றோடும் பொருத்துவோம். குழந்தை வளர வளர கல்வி, பைத்தியக்காரன் தெளிய கல்வி, குடிகாரன் திருந்த கல்வி, இந்தியன் சிந்திக்க, அடிக்கோடு போட்டுக்கங்க, இந்தியன் சிந்திக்க கல்வி. இப்பொழுது சொல்லுங்கள், உங்களுடைய வீரமும் உங்களுடைய செல்வமும் எந்த இடத்தில் இருக்கிறது? நாங்கள் தேவையில்லை என்று சொல்லவில்லை, தீர்மானிக்கிற இடத்தில் எது இருக்கிறது
சுடுகாட்டு எலும்புகளை சோதித்து பார்த்ததிலே வடநாட்டு எலும்பென்று வந்த எலும்பில்லையடி, தென்னாட்டு எலும்பென்று தெரிந்த எலும்பில்லையடி, எந்நாட்டு எலும்பென்று எழுதி வைக்கவில்லையடி. ஒரு நாட்டுக்குள் இருக்கும் பிரிவினையை எரியூட்டவில்லை என்றால் என்னாலும் துன்பமடி என்று சமத்துவ கல்வியை தந்தானே கண்ணதாசன், அது வெற்றி இல்லையா? உலகின் வாயை மூடுதல் அரிது, உந்தன் செவியை மூடுதல் சுலபம் என்று தன்னடக்க கல்வியை கற்றுத்தந்தாரே மகாத்மா, அவர் பெற்றது வெற்றி இல்லையா? சாந்தி நிகேதன், விஸ்வபாரதி 2 பல்கலைக்கழகங்களை நிறுவி படிக்கிற பிள்ளைகளை மரத்தின் மேல் ஏறி உட்கார வைத்து கிளைகளை பிடித்து ஆட வைத்து மரக்கல்வியை மரங்களோடு களக்கல்வியாக கற்றுக் கொடுத்தாரே ரவீந்திரநாத் தாகூர், அது உங்களுக்கு கல்வியாகவும் வெற்றியாகவும் படவில்லையா? பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு சரித்திரம் என்று சொன்னாரே கலாம், அவர் விதைத்த அறிவியல் கல்வி இந்த உலகத்திற்கு சாதனை படைக்க தேவையில்லையா? விவசாயிகள் பயிரை சாகுபடி செய்தது அந்த காலம், விவசாயிகள் பயிரை சாகுபடி செய்தது அந்த காலம், விவசாயிகளையே சாகும்படி செய்வது இந்த காலம் என்று இந்த நாட்டினுடைய பிரச்சனையை எடுத்து வைத்த இலக்கிய கல்வி உங்களுக்கு வெற்றியாக கண்ணில் பரவில்லையா? அடுக்கிக் கொண்டே போகலாம். தயவு செய்து மக்களே, இனிமேலாவது சிந்தியுங்கள். தீயின் மீது நம்பிக்கை, சமைக்கிறேன். நீரின் மீது நம்பிக்கை, அருந்துகிறேன். வானத்தின் மீது நம்பிக்கை, வளர்கிறேன். காற்றின் மீது நம்பிக்கை, சுவாசிக்கிறேன். நிலத்தின் மீது நம்பிக்கை, வசிக்கிறேன். நடுவர் பெருமானே, உங்கள் மீது நம்பிக்கை, வருகிறேன். நன்றி. காலிங் பெல் அடிக்கும் போது மானிட்டரில் பார்க்கலாம், மச்சினி வந்திருந்தா நம்மளே இப்போ கற்று தரலாம். மாமனார் வந்தார்னா உடம்பு சரியில்லைன்னு உள்ளே போய் படுத்துக்கலாம். பணம் வச்சிருக்கவன் உள்ளே போகிறான், அந்த குருக்களை பார்த்து சுவாமி அப்படின்றான், 100 ரூபாய் இருக்குது கையில், வாங்கோ. எனக்கு தெரிந்து மாணவர்களைத்தான் ஆசிரியர்கள் ஹோம்ஒர்க் செய்ய சொல்வார்கள். பட்டிமண்டபம் வருவதற்கு முன்பு மிகச்சிறந்த ஹோம்ஒர்க் செய்துவிட்டு வந்திருக்கிற விஜயசுந்தரி அவர்களை நான் மனம் திறந்து பாராட்டுகிறேன். நான் நினைத்த மாத்திரத்தில் நகைச்சுவை கொப்பளிக்க நம்ம எல்லாம் தனி இடத்திற்கு அழைத்து போக வல்லவர் அருமை தம்பி மோகனசுந்தரம் தண்ணீரோடு வருகிறார். தமிழ்நாட்டில் பேசும்போது தண்ணியோடு பேசுறது தான் மரபு. எனக்கு முன்னால் என்னுடைய அன்பு சகோதரி ஹோம்ஒர்க் பண்ணி பேசினார். எனக்கு அவங்க பேச்சு ரொம்ப பிடிக்கும். இந்த படித்தவங்கக்கிட்ட இருக்கிற ப்ராப்ளமே இதுதான். அவங்க படித்ததெல்லாம் யாராவது கேட்கணும்னு கண்டிஷனாக 2 பெல் அடிச்சிட்டாரு. படித்தவன்ல அது மீறுறான். ஏன்னா ரூல்ஸ் பேச தெரியும் அவனுக்கு. பணக்காரன் அப்படி இல்லைங்க, எவ்வளோ இருந்தாலும் வெளில சொல்ல மாட்டான், டேக்ஸ் வர போகுதுன்னு அடக்கம். அவங்களே வந்தால் சொன்னால் போச்சு. இவங்க அப்படி இல்லை, பெல் அடிக்கிறீங்க அப்போ தான் எக்ஸ்ட்ராவாக பேசிக்கிட்டு மற்றவங்கள பற்றி கவலை இல்லை. கேட்குறாங்களே அவங்க வீட்டுக்கு போகணுமே, பஸ்ஸு கிடைக்கணுமே, எதை பற்றி கவலை? எனக்கு தெரிஞ்சது சொல்லிடுறேன், முடிஞ்சால் கேட்டுக்கோ, இல்லை போ. வெற்றிக்கு காரணமாக இருப்பது எது, அதான் கேள்வி. சரி, ஒரு மனிதன் வெற்றி அடைந்தான்னு எதை வச்சு சொல்றது? எவன் ஒருவன் தன்னுடைய மரணத்துக்கு பின்னாலும் பேசப்படுகிறானோ அவன் வெற்றி அடைந்தவன். எனக்கு தெரிஞ்சு எங்க தாத்தா. ஆமாங்க, 74 வயசு வரையும் இருந்தார், 17 குழந்தை. அதை தவிர போஸ்ட்மேனாக வேறு வேலை செஞ்சிருந்தார். அப்போல்லாம் டெலிவரி கரெக்டாக ஆகிருக்கு. 3 வீடு வாங்கினார், எங்களுக்கு எழுதிட்டு போயிட்டார். இப்போ என் பையனுக்கு எங்கள் தாத்தா பேர் தான் வச்சுருக்காரு எங்கள் அப்பா. அதான் வெற்றி. எங்கள் பெரிய தாத்தா ஒருத்தர் மிலிட்ரியில் சேர்ந்தார், வீரம். எங்கள் அம்மா கட்சி வரையும் சொன்னாங்க, அவர் பாவம் சின்ன வயசில் ஓடி போட்டார் மிலிட்ரிக்கு.
நீங்கள் என்ன பெரிய பெரிய வெற்றி, சமூக வெற்றி, அட பணம் இல்லை செல்வம் இல்லைன்னா கல்யாணமே ஆகாதுங்க. அதே அதே அதே. பொண்ணு வீட்டுக்காரன் தெளிவாக இருக்கான். இப்போ ஒரு பையனை பிடிச்சி நிற்க வச்சு, இவர் சிறந்த கல்விவான், சிலப்பதிகாரம், சிவக சிந்தாமணி, குண்டலகேசி, மணிமேகலை, நான்மணி கடிகை, 18 குறுந்தொகை எல்லாம் படிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லுங்களேன். பொண்ணுக்கு அப்பா சொல்லுவான், போய் மடத்தில் சேரியா, பொண்ணு தேடின்னு வந்துட்டேன். இதே இன்னொரு வீரம், என் பையன் சார் அநியாயம்னு பட்டுது அடிச்சுட்டு தான் பேசுவான். சொல்ல பொண்ணு தரேன், நம்ம தரமாட்டான். சார் நீங்கள் பேப்பர் எடுத்து பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமையில் மணமகன் தேவைக்கு பொண்ணு வீட்டுக்காரன் கொடுக்குறான், மாப்பிள்ளை எப்படி வேணும்னு, வெல் செட்டில். வெல் செட்டில். அதனால தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி செட்டில் ஆனவங்களாம் அனுப்புகிறான் ஜாதகத்தை. வாழ்க்கையின் ஒவ்வொரு இடத்திலும் வெற்றிக்கு உங்களுக்கு தேவைப்படுவது செல்வம். நிகழ்காலம் அதுதான். கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறோம், இப்போல்லாம் சிறப்பு தரிசனமே 50 ரூபா 100 ரூபான்னு ஆயிடுச்சு. பணம் இல்லைன்னா அதுக்குள்ளேயும் போக முடியல. படித்தவன் போகிறான், உள்ளே போக முடியல, டிக்கெட் வாங்க காசு இல்லை. ஒரு ஓரமாக நின்று கந்த சஷ்டி கவசம் சொல்கிறான். பணம் வச்சிருக்கவன் உள்ளே போகிறான், அந்த குருக்களை பார்த்து சுவாமி அப்படின்றான். 100 ரூபா இருக்குது கையில், வாங்கோ. இப்போ கோயிலுக்கு எதுக்கு போகிறோம்? சாமி பார்க்க. செலவு பண்ணுறோம், கிட்ட சாமி பார்த்து திருப்தியாக வரும். படித்தவன் கடைசி வரையும் கந்த சஷ்டி சொல்ல வேண்டியது தான். முருகரே இஷ்டப்பட்டு வெளில வந்தால் தான் உண்டு. அந்த மாதிரி எந்த கோயிலையும் இதுவரையும் நடக்கலை. தம்பி, முருகன் உள்ளே போயிருந்தா தானேப்பா வெளியில் வரத்துக்கு வாய்ப்பே இருக்கும். அவரே வெளியில் தான்ப்பா நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரியாது நடுவர்களே, நீங்கள் தான் நிறைய கும்பாபிஷேகத்திலலாம் போய் பேசுகிறீங்க. என்னை வெறும் விஜய் டிவியில் மட்டும்தான் கூப்பிடுறாங்க. சார் ஊருக்கு போகணும், அதுதான் நம்முடைய வெற்றி. டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகலை. நீங்கள் ட்ரெயின் புறப்படுறதுக்கு முன்னால் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அந்த டிடிஆர் கோட்டை பிடிச்சி ஒரு 20 பேர் தொங்கின்னு இருப்பான், பார்த்துக்கிறீங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லுவான். இன்டர்வியூக்கு போனேன் சார், அம்மாவுக்கு சீரியஸ் சார், ஒய்ஃபுக்கு உடம்பு சொல்லி என்னமோ சொல்லுவான். இந்த படித்தவன் இருக்கான் தெரியுங்களா, அவனுக்கு எப்போவுமே அந்த படிப்பு இல்லை, அந்த இது எஸ்கியூஸ் மீ அப்படின்னு. டிடிஆருக்கு கோவம் ஜாஸ்தியாகும். ஓ படித்தவன் தானே, அதான் டிக்கெட் கடையில் போ அப்படின்னா. நம்மால் டிக்கெட்டோட ஒரு 200 ரூபா சார், B1ல 69ல் உட்காருங்க. அவன் B1ல 69ல் போயிட்டு திரும்பி வரான். சார் அது டிடிஆர் தான். யோ நீ உட்காரியா, நான் நின்று வரேன். இன்னைக்கு அப்படிதான். ஒரு குடும்பம் வெற்றியாக நடக்க வேண்டும் என்றாலே செல்வம் தேவை, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வேறு கவர்மெண்ட் புதுசாக ரூல்ஸ் போடுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு திட்டம் எடுத்துன்னு வரப்போதான். வீட்லேயே தங்கி வேலை செய்கிற வேலைக்கார அம்மாவுக்கு மாதம் 9,000 ரூபாய் சம்பளமும் 13 நாள் லீவும் கொடுக்கணுமா. எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அம்மா அதை படிச்சு தமிழ் பேப்பரில் என்கிட்ட வந்து கேட்குது, சார் நீ ஸ்டேட் கவர்மெண்ட்டு லீவு கொடுப்பியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு லீவு கொடுப்பியான்னு. நான் பயந்துட்டேன். என் ஒய்ஃபு நீ எப்போனாலும் லீவ் எடுத்துக்கோ, அன்றைக்கி சார் ஆஃபீஸ் போக மாட்டாருன்னுச்சு. அதாவது வேலைக்காரமாக்கு நான் தான் ஆல்டர்னேட்டிவ். எனக்கு என்ன பையன்னா, இந்த வேலைக்காரம்மா பாட்டுன்னு புத்த பௌர்ணமி, மகாவீர் ஜெயந்தி, ஹோலி பண்டிகை அதுக்கெல்லாம் லீவு கட்டுதுன்னா நான் எங்கே போகிறது? சார் வாங்குகிற சம்பளத்தில் பாதியை வேலைக்காட்சிக்கிட்ட கொடுத்துட்டு என்ன சார் பண்ணுறது? இப்போது வாங்குகிற சம்பளம் ஃபுல்லாக ஒய்ஃபுக்கிட்ட கொடுக்குறோம். மாத கட்சியில் அதை கெஞ்சி கூத்தாடி செலவு வாங்கி போகிறோம். வேலைக்காட்சிக்கிட்ட அந்த மாதிரி ட்ரை பண்ண முடியாதுல்ல. அப்புறம் அது கம்ப்ளைண்ட் பண்ணோம். மாத கட்சியானா போதும், எங்கள் சார் துட்டுன்னு பின்னாலேயே சுற்றி நிற்காது. ஒரு மனிதன் வாழ்கின்ற பொழுது மரியாதையுடன் வாழ வேண்டும். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் அவமானப்படாமல் வாழ வேண்டும். அப்படி வாழ்வதற்கு செல்வம் தான். சார் காலிங் பெல் அடிக்குது, 65 வயசு ஒரு பெரியவர் போய் கதவு திறக்கிறாருங்க. வெளியில் இந்த கேபிள் டிவிக்கு துட்டு வாங்குற பையன், வீட்டில் யாரும் இல்லையாருன்னா. அப்போ கதவு திறந்தவர் யார்? அந்த பையனுக்கு கேபிள் டிவிக்கு துட்டு தர 150 ரூபா கொடுக்குறவங்க தான் மனுஷன். இவன் இல்லை. அந்த அவமானம் தேவையா? ஒரு பெரியவருக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் ஆப்ரேஷன்றாரு, 50,000 ரூபான்றாரு. பையன் கேட்குறான், செகண்ட் ஒப்பீனியன் எங்கெல்லாம் போகலாமான்னு. யாராவது வேணான்னு சொல்லுவாங்கன்னு. அதுக்குள்ளே அவங்க ஒய்ஃபு, இப்போ என்ன உங்கள் அப்பா ஆப்ரேஷன் பண்ணி ஃபுட்பால் ஆட போகிறாரு.
என் பையன் சொன்னான் பிறந்தநாள் அன்னைக்கு தாத்தா கிட்ட போய் ஆசீர்வாதம் போப்பா, வெறும் விபூதி தான் வைப்பார். செல்வம் எல்லா காலகட்டத்திலும் தேவைப்படுகிறது. நான் ஒன்று கேட்கிறேன், 50,000 ரூபாய் பென்ஷன் வாங்குற அப்பாவை எவனாவது முதியோர் இல்லத்தில் சேர்க்கிறானா சார்? அப்போ சாகிற வரை உனக்கு தேவை உண்மையிலேயே செல்வம் தான். வீடு பாதுகாப்பாக இருப்பது தான் வாழ்க்கையின் வெற்றி. அந்த பாதுகாப்புக்கு கவர்மெண்ட் சொல்லுது சிசிடிவி வை, கேமரா வையிருந்து. ஏன் இப்போல்லாம் பகல்லே திருடன் உள்ளே போடுறான். வைக்கணுங்க கண்டிப்பாக. திருடனுக்காக மட்டும் இல்லை, காலிங் பெல் அடிக்கும் போது மானிட்டரில் பார்க்கலாம். மச்சினி வந்திருந்தா நம்மளே இப்போ கற்று தரக்கலாம். மாமனார் வந்தார்னா உடம்பு சரியில்லைன்னு உள்ளே போய் படுத்துக்கலாம். இன்றைக்கு அன்பு என்பதே பணத்தின் அடிப்படை என்பது ஆகிவிட்டது. போன வாரம் என் ஒய்ஃப் சொல்கிறா, வர வர உங்களுக்கு என் மேலே அன்பு குறைஞ்சிடுச்சிங்க. பக்குனாச்சு. எப்படி கண்டுபிடிச்சாங்க? இந்த லேடிஸ் சில வாட்டி மனசை படிச்சிருவாங்க. இல்லையேண்ணே பின்ன என்னங்க வைர வலையில் எவ்வளோ நாள் கேட்குற வாங்கியே தெரியல. மகாகவி பாரதியாரை பற்றி இத்தனை பேசினார்கள் எதிர்பக்கத்தில். நான் கேட்கிறேன், பாரதி தான் எழுதினான், நிதி செய்தாரை மானிடர் பணிகுவர், எந்த நெறியினால் அதை செய்யணும். நீ ஈமு கோழி விற்றுக்கோ, இரிடியம் விற்றுக்கோ, சீட்டு கம்பெனி வெயி, கவுன்சிலர் ஆயிரு, எப்படியாவது பணம் சம்பாதி. அப்படி சம்பாதிச்சிட்டீங்கன்னா மற்றவர்கள் நாய் என துதி செய்தே அடி நக்குதல் கண்டனை என்று சொல்லுகிறார் பாரதி. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே வெற்றி வெற்றி, கல்வியால் வெற்றி. சார் படித்தவன் எலெக்ஷனில் நிற்கிறான், நம்ம எவனாவது ஓட்டு போடுறோமா சார் அவனுக்கு? ஒரு கட்சி தேர்தலில் நிற்பதற்கு, சீட்டு கொடுக்கறதுக்கு நேர்முகத்திலே கேட்குற கேள்வி என்னங்க? ஒரு வேட்பாளரை பார்த்து நீ சமுதாயத்திற்கு என்ன நன்மை செய்தாய் பட்டியலிடு, அதுவா கேட்குறான்? இல்லை, எவ்வளோ செலவு பண்ணுவேன் எலெக்ஷன். ஆக எந்த வெற்றியாக இருந்தாலும் அடிப்படை என்பது செல்வம் என்றாகிவிட்டது. 21ஆவது நூற்றாண்டின் மிகப்பெரிய கடவுள் பணம் மட்டும்தான். இவங்க சொல்கிறாங்க படிப்பு, அட நீங்கள் வேறுங்க, டிகிரி சர்டிஃபிகேட்டே துடு கொடுத்து வாங்குறானுங்க. 2 MBBS வாங்கினா ஒரு BE ஃப்ரீ. கன்செஷனில் போயின்னு இருக்குது. ஒரு ஆள் கர்நாடக இசைக்கு 100% ஸ்பான்சர் கொடுத்துட்டாரு. அத்தனை லட்சமும் அவரே கொடுத்துட்டாரு கர்நாடக இசைக்கு. அதை பற்றி ஒன்றும் தெரியாதவர். ஆனால் ஸ்பான்சர் அவருன்றதுனால விழாக்கு அவரே தலைமையாக்கிட்டாங்க. அவர் மேடையில் வந்து உட்காந்து பக்கத்தில் உங்கள்கிட்ட கேட்குறாரு, இந்த கல்யாணி கரகர பிரியான்னு ஏதோ சொன்னாங்களே, அந்த 2 லேடிஸு மேலேயே இல்லையே ஸ்டேஜில். பக்கத்தில் இருக்கவர் சொல்ல, அது லேடிஸ் இல்லைங்க, ராகம். அதை முதலே சொல்லியிருந்தா நான் போயிருப்பேனே, என்னை ஏன்டா ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுங்க. அப்புறம் மைக்கை பிடிச்சிட்டான், பேசணுமேனு. நான் இப்பொழுது சொல்லுகிறேன், கர்நாடக இசைக்காக என் உயிரை கொடுக்கும் தயார். இவர் உண்மையான ரசிகன், இசை தெரிந்தவன், ராகம் தெரிந்தவன். டிக்கெட் வாங்கிறதுக்கு காசு இல்லாமல், ஓசி பாசம் கொடுக்காம ஆடிட்டோரியம் வெளியில் நிற்கிறான். ஆனால் ஒன்றுமே தெரியாமல் பணம் இருக்கிறதுனால ஸ்பான்சர் வாங்கின ஒரு விழா தலைவராகி இசையை நான் காப்பேன் தான் அடுத்த நாள் பேப்பரில் வருது, இசையை என் உயிர் போல் காப்பேன், தொழிலதிபர் பேச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பணம் இருந்தால் சமூகம் என்ன நினைக்கிறது தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரிகிறது. அதனால்தான் பணம் இருப்பவனை பார்த்து கடவுள் என்று சொல்லுகிறார்கள், படித்தவனை பார்த்து ஐயோ பாவம் என்று சொல்லுகிறார்கள், வீரனை பார்த்தால் ரவுடி என்று சொல்லுகிறார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போது வீரமே என்ற அணியில் பேசுவதற்கு நவீன வேலுநாச்சியார், வழக்கறிஞர் சுமதி அவர்கள் வருகிறார். நடுவர் உள்ளிட்ட அவைக்கு எனக்கு பணிவான வணக்கம். பாரதி இந்த மேடையில் அதிகமாக பேசப்பட்டார். பாரதியை எங்கள் வீட்டினுடைய பூஜை அறையில் வழிபாட்டுக்குரியவராக வைத்திருக்கிறேன் என்று அந்த துணிச்சலில் சொல்லுகிறேன். இச்சகத்துளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும், துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும், பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட பொழுதிலும், இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்துவிட்ட போதிலும், நச்சை வாயிலே கொண்டு வந்து நண்பர் ஊற்றும் பொழுதிலும், பச்சை ஊனு ஏந்த வேர் படைகள் வந்த போதிலும், உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற பொழுதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று எவன் வாழ்கிறானோ அவன் வாழும் வாழ்க்கைதான் வாழ்க்கை. நீங்க 4 பேர் கை தட்டிட்டா 3 பேர் ரிப்பன் கட் பண்ண சொல்லிட்டா அது வெற்றின்னு நினைக்கிறீங்க. அது அல்ல வெற்றி. நான் வந்தேன், நான் வாழ்ந்தேன்,
நான் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் மடிகிறேன் என்று நினைக்கிறானே, அந்த வெற்றி தான் வெற்றி. எங்கேருந்து வந்தாங்க விஜயசுந்தரி, நல்லா ஹோம்ஒர்க் பண்ணீங்கம்மா. ஆனால் அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நான் இப்போ ஒரே ஒரு கேள்வியை கேட்குறேன். ஐயா, அந்த ஏதாவது ஒரு வரிசையில் இருக்கவங்க யாருன்னா வந்து இங்கே பேச முடியுமா? ஏன் முடியாது? உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும். பேச எதுங்க தடுக்குது? நின்னாக்க பயமா இருக்கு ஒரு விஷயத்த சொல்ல. பயமற்றவனால் தான் கொண்ட ஞானத்தை கூட வெளியே சொல்ல முடியும். அப்ப நீங்க படிச்ச கல்வியா கூட பல பேரால சொல்ல முடியாததுக்கு என்ன காரணம்? அங்க சொன்னார் ஐயா, நான் இன்டர்வியூக்கு போனேன், என்னை ஷேக்ஸ்பியரை பத்தி கேட்டான், என்னை இதை சொன்னான் அதை சொன்னா எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு. நீங்க சொன்ன ஷேக்ஸ்பியருக்காக உங்களுக்கு வேலை கிடைக்கல, தெரிஞ்ச அந்த விஷயத்தை தில்லுக்கு தில்லா நின்று இன்டர்வியூல சொன்னீங்களே, அந்த தில்லுக்கு கிடைச்சது. நீங்க சொல்லி கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு இன்னைக்கு சம்பளம். மாணவர்களுக்கு பார்த்து பயப்படாம சொல்லி கொடுக்குறீங்களே, அதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம். ரொம்ப படித்தவர், பயங்கரமா படிச்ச ஒருத்தரை சினிமால ஹீரோவா காட்டுறானா? ரொம்ப பணக்காரர் ஒருத்தர் ஹீரோவா காட்டுறானா? கிடையாதுங்க. பூங்கொடி இரு விளையாடி விட்டு வருகிறேன்னு தலைவர் 1901 சொன்னா அவர் ஹீரோங்க. மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? சினம் கொண்ட சிங்கத்திடம் சீற்றம் கொண்டு தோற்று போகும் அப்படின்னு தலைவர் சொன்னார்னா அது டைலாக். பஞ்சு டைலாக்னு இன்னைக்கு படிப்புக்கா வைக்கிறீங்க? பஞ்சு டைலாக்னு இன்னைக்கு பணத்துக்கா வைக்கிறீங்க? பஞ்சு டைலாக்ன்றத வீரத்துக்கு தாங்க வைக்கிறீங்க. நீங்க எல்லாம் தேங்காய் வெட்டுறதுக்கும் தென்னை வெட்டுறதுக்கும் மாங்காய் வெட்டுறதுக்கும் எல்லாத்துக்கும் நீங்க அருவாளை பயன்படுத்துவீங்க. ஆனா எங்களுக்கு அருவாள் செய்யவே தெரியும். வீரம்னு சொல்றீங்களே, அந்த படையை நடத்துவதற்கு 1/3 பட்ஜெட்டிலே அலோகேட் ஆகுது, அது தெரியுமான்னு கேட்டீங்க. ஆமாமா, இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் நாளைக்கு வேற ஒரு நாடு நம்ம மேலே படையெடுக்குது சார், எங்களுக்கு படை வீரர்கள் எல்லாம் கிடையாது, இந்த 1/3 பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு இந்த படை வீரர்களெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ண முடியல, 1/3 இந்தியா பட்ஜெட்டை உங்களுக்கு கொடுத்துட்றோம், சண்டைக்கு வராதீங்கன்னா காசை வாங்கிட்டு போயிடுவானா? இன்றைக்கு சரஸ்வதி இல்லை என்றால் எங்க 7 பேர்ல யாருமே இந்த மேடையில் பேச மாட்டோன்றதை நாங்கள் மறந்து விடவில்லை. செல்வம் இல்லைன்னாக்கா ஒரு நல்ல ஆடை அணிந்து கொண்டு நல்ல புத்தகத்தை படித்து அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் இருந்துட முடியாது, நாங்கள் அதை மறுக்கலை. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே நமக்கு இன்னைக்கு இவங்க 2 பேரும் பேசுனதில் என்ன தெரிஞ்சுது? அந்த அணியில் இருக்கவங்க சொன்னாங்க, லக்ஷ்மி இருந்தால்தான் சரஸ்வதியையே வாங்க முடியும், ஆனால் நீங்கள் என்ன இருந்தாலும் எங்கள் வீரத்தை வாங்கவே முடியாதுங்க, அது தானா வரணும், ரத்தத்தில் ஊறி வரணும். படிப்பு கல்லூரிக்கு போய் படிக்க முடியாது. அங்கேருந்து கேட்டாங்க, பகவத்கீதையை கண்ண பரமாத்மா சொன்னாரே, நீங்களெல்லாம் படிக்கிறீர்களேன்னு. பகவத்கீதை எதுக்கு சொன்னாருங்க? MBA எக்ஸாம் எழுதுறதுக்கா? எதிரிலே இருப்பதெல்லாம் என் சொந்தக்காரர்கள், நான் எப்படி சண்டை போடுவேன் என்று வீரத்தை தொலைத்து விட்டு காண்டீபத்தை நழுவ விட்ட பொழுது உறவையே கருதி சிறுமை கொண்டு ஏதோ பிதற்றுகின்றாய். வஞ்சகர் தீயர் மனிதரை வருத்துவோர் நெஞ்சத்தருக்குடை நீசர்கள் இன்னோர் தம்மோடு பிறந்த சகோதரராயினும் வெம்மையோடு ஒருத்தல் வீரர்தம் செய்யலாம், பேடிமை அகற்று நம் பெருமையை மறந்துடேன்னு பாரதி பேசலாமே. உங்களுடைய கல்வி எதிர இருக்கிறது சித்தப்பாவாச்சேன்னு சொல்லுங்க. எங்களுடைய வீரம் எவ்வளா இருந்தாலும் தலையை எட்ரா தப்பு பண்ணான்னு சொல்லும். காசு கொடுத்தா கைய வெட்டிடுவான்டா ஓட்டு போடுறவன்ற பயம் இருந்த அரசியல்வாதி கொடுப்பானா சார் காசு? காசை வாங்கி ஓட்டு போடுற கேவலமான இழிபிறப்பாடா எங்க ரத்தம்னு கேட்கிற மானமும் ரோஷமும் வீரமும் மக்களுக்கு இருந்தால் வாங்குவாங்களாடா அந்த காசை? என்ன இந்த நாட்டில் இல்ல? இந்த நாட்டில் கல்வி இருக்கு. இந்த நாட்டில் கல்வி எதுக்கு இருக்குன்னா, செல்வோம் செல்வோன்னு செல்வத்தை பின்னாடி தேடி அலையறதுக்காக கல்வி இருக்கு. இருப்போம் இருப்போம், எங்கள் கல்வி இந்த நாட்டுக்காகத்தான் இருக்க வேண்டும் என்ற வீரத்தோடு இருந்ததால தான் அப்துல் கலாமை மதிச்சாங்களே தவிர அவருடைய கல்விக்காக மதிக்கலாமா? மனேக்ஷா அவர்கள் கடைசி காலத்தில் ஒரு நாள் ஃப்ளைட்டில் வராரு. அவர் இறங்கும் பொழுது அவருக்கு 90 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இறங்கும் போது அந்த கம்பியை பிடிச்சிட்டு வரைச்சு ஒருத்தர் அவர் கையை பிடிக்க போனான் வயசானவர்னு. ஜென்டில்மேன், ஐ எம் அ சோல்ஜர் என்று அவருடைய கையை தட்டி விட்டாராம். டேய், செத்தால நான் தானா உழுது சாவண்டா, நீ எனக்கு கை கொடுக்காதன்னா. அது வீரங்க, அது வீரம். இந்தியாவில் நாம் யாருக்காவது தலை வணங்க வேண்டும் என்று சொன்னால், மானமுடைய நன்றி உணர்வுடைய நாம் இந்தியர்களாக இருந்தால் 3 பேருக்கு நாம தலை வணங்கணுங்க. 1, சீக்கிய ரெஜிமெண்ட், ஆங்கிலேயர்களையே அரட்டி போட்ட சீக்கிய ரெஜிமெண்ட். கூர்கா ரெஜிமெண்ட், மദ്രാസാவினுடைய தம்பிகள் இருந்த மெட்ராஸ் ரெஜிமெண்ட். இந்த 3 ரெஜிமெண்ட் இல்லைன்னா இன்னைக்கு இந்தியா இல்ல. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவா இருந்தாலும் சரி, எந்த பேங்கா இருந்தாலும் சரி, பணம் தானே பெருசு. எடுத்துக்கிட்டு நீங்களே போய் கஜானால கட்டுங்களா, கூட எதுக்கு 2 துப்பாக்கி வச்ச வீரர்களை கூட செக்யூரிட்டி கூட்டு போறீங்க? பாம்பை நாய்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன ஒரு முயலை துரத்தி கொண்டு.
முயலுக்கு கோபம் வந்தா காதை இப்படி நல்லா நீட்டிக்குங்க. முயல் கோம்பை நாயை திரும்ப பார்த்து தன்னுடைய காதுகளை நீட்டிச்சு கோம்பை நாய் 2 பக்கம் 2 அடி கீழே பின்னாடி வச்சுச்சான். ஒரு முயலை பார்த்து, முயலினுடைய வீரத்தை பார்த்து நாய் அஞ்சுகிறது என்றால் இதுதான் வீரம் விளையும் மண் என்ற பாஞ்சாலம் குறிச்சி கோட்டையை அந்த இடத்துல கட்டினான் வீரபாண்டிய கட்டபொம்மன். தீபாவளி அன்று இன்றைக்கும் நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால் வரலாறு தெரிந்த அந்த மும்பை நகரத்திலே இருக்கக்கூடிய மக்கள் 5-6 வீடுக்கு ஒருவராக சேர்ந்து ஒரு கோட்டை மாதிரி ஒன்றை கட்டி வைப்பார்கள், அதை வழிபடுவார்கள். ஏன் தெரியுமா? தீபாவளி தினம்தான் வீர சிவாஜி அந்த கோட்டையை பிடித்த தினம். ராமனை இன்னைக்கு நாம பெருசா நினைக்கிறது அவன் கற்ற கல்விக்காக இல்ல, அநீதியை செய்யக்கூடிய ராவணன் இருந்த அவனை அழிக்கணும்ன்றதுக்காக. முருகனை இன்றைக்கு நாம வழிபடுவது அவன் ஞான ஸ்கந்தன் என்பதனால அல்ல, ஆணவம் நிறைந்த சூரபத்மனை அழித்தானே அதற்காக. கண்ண பரமாத்மாவை இன்றைக்கும் நாம நினைத்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்யுக்தானம் அதர்வஸ்ய ததாத்மானம் சஜாமயம் பவித்ரானாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எந்தெங்கே எப்பொழுதெல்லாம் அதர்மம் தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் தோன்றி அதை அழிப்பேன் என்று சொன்னார். இங்க ஒரு கேள்வி கேட்டது விஜய், தெரியும் நியாயமான கேள்வி, அதற்கு பதில் சொல்லி முடிக்கிறேன். ஒரு வீரன் வெற்றி பெற்றால் இன்னொருவன் அழுவுகிறானா? கோழைகள் தவறானவர்களுடைய அழுகையை பற்றி நமக்கு கவலை இல்லை. தர்மம் வெல்ல வேண்டும் என்றால் அதர்மம் அழிய வேண்டும். அதர்மத்தின் அழுகையை பற்றி கவலைப்படாதீர்கள், தர்மத்தின் சிரிப்பை பற்றி கவலைப்படுங்கள். எல்லாம் இருக்கிறது, இருந்தாலும் இந்தியாவில் சிரிப்பில்லை. காரணம் இந்தியாவில் வீரம் இல்லை. அந்த வீரத்தை தேடுங்கள், வெற்றியை பெறுவோம். வாழ்த்துக்கள். வந்தே மாதரம். இந்த உலகத்தில் எல்லாரும் எதை தேடுறாங்க? இது முதல் கேள்வி. பையனுக்கு விபூதி பூசி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போதே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? தம்பி நல்லா படித்து பெரிய பணக்காரனாய். சரி, எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கையில் எதை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க? பணம் பண்ணணும், பணம் பண்ணணும், பணம் பண்ணணும், சேமிக்கணும், நமக்கு வீடு வாங்கணும், கார் வாங்கணும். எதை நோக்கி ஓடுறாங்க? இந்த உலகத்தில் பணம் இருந்துட்டா எல்லாரும் மதிக்க தயாராக இருக்காங்க. பணம் இல்லாலும் எல்லுவல் அப்படின்னா அவள் ஏசி பேசுவா. பணம் இல்லாட்டி மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ பணம் படைப்பது தான் வெற்றி என்பது உலகத்தின் அபிப்பிராயம். கல்வியை பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க. கல்வி எவ்வளவு தூரத்துக்கு வாழ்க்கைக்கு பயன்படுது அப்படின்னு ஒரு சில செய்தியெல்லாம் எடுத்து சொன்னாங்க. அந்த கல்வி பயன்படக்கூடியது என்றாலும் அதில் ஒரு தொக்கு இருக்குது, ஒரு சின்ன ஒரு இடைவெளி இருக்குது. பெரிய பெரிய ஞானிகள்லாம் கல்வியை எப்படி விமர்சனம் பண்ணுறாங்க பாருங்க. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். மாணிக்கவாசகர் முடிச்சார், கற்றாரை யான் வேண்டேன். படித்தவன் பக்கத்திலே போக மாட்டேன், கற்றாரை யான் வேண்டேன்னார். அப்போ கல்வி எவ்வளவோ சிறந்ததாக இருந்தாலும் மாணிக்கவாசகரை போன்றவர்கள் ஏன் வேண்டான்னு சொல்றாங்க? கல்லாத பேர்களே மிக நல்லவர்கள், நல்லவர்கள் கற்றும் அறிவில்லாத மூடருக்கு என்ன செய்வேன் தாய்மானவர். அப்போ படிப்பு என்பதும் ஒரு பெருமையாக கருதப்பட்டாலும் அந்த படிப்பை தூக்கி அந்தாண்ட வச்சிடறான். ஆனா எவ்வளவு படிச்சாலும் அவர் சொன்ன மாதிரி பணம் சம்பாதிக்கணும் லட்சியமா இருக்கு. ஒரு பெரிய ஆழமான உண்மை, பணம் சம்பாதிக்கிறதுக்கு படிப்பு வேணும்னு ஒரு கருத்து இருந்தது. ஆனால் அதுக்கு படிப்பு வேண்டியதில்லைங்கிற ஒரு கருத்து இப்போ உருவாயிருச்சு. 2 வரியில் திருப்பத்தூரில் ஒரு கவிஞன் எழுதியிருந்தான் ஒரு வரி. படித்தவன் என்னடா பண்ணுறான்? எம்ஏ எல்லாம் முடிச்சுட்டு பள்ளிக்கூடத்தில் போய் 8000 ரூபாய்க்கு பாட்டு நடத்துகிறான். படிக்காத கை நாட்டு என்னடா பண்ணுறான்றான்? பள்ளிக்கூடம் நடத்துகிறான். அப்புறம் எங்கே வரையன்னு கவனிக்கணும். பணம் பெறுவதை வெற்றி என்று பெருவாரியான உலக மக்கள் கருதுகிறார்கள். இது அசைக்க முடியாத உண்மை. ஆனால் நான் ஆழமாக சொல்கிறேன், பணம் சம்பாதித்தவர்கள் தங்கள் மனத்துக்குள் போய் கேட்டால் தாங்கள் எவ்வளவு அசிங்கமானவர்கள் என்பது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அந்த வெற்றி என்பதை தீர்மானிப்பதுங்கிற தலைப்புக்கே நான் எப்படி வரேன்? வெற்றி என்பது ஒருபோதும் பிறரின் தீர்மானம் அல்ல. சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா போனார். அமெரிக்க மத பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கு முதல் தடவை கூப்பிட்டப்போ சுவாமி விவேகானந்தர் பேசலை. தெரியுமா? முதல் தடவை அவர் பேர் படிக்கிறாங்க, வாங்கன்னு போகல. ஏன்? பயம். விவேகானந்தருக்கு பயம். ஒரு தடவை கூப்பிட்டான் போல, 2 தடவை கூப்பிட்டான் போல, 3ஆவது தடவை கூப்பிட்ட உடனே புயல் மாதிரி வந்து நின்னாரு, பேசினாரு. விவேகானந்தரை போன்றவர்களே அறிவிருந்தாலும் போதாது, தைரியம் இருந்தால்தான் வாழ முடியும் என்பதை கொஞ்சம் கழித்துத்தான் கற்றுக்கொண்டார். அதனால பின்னாடி பிரகடனப்படுத்துறார். அவர் கண்டுபிடிச்சது தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். அப்ப நம்ம இப்ப என்ன தீர்ப்பு சொல்றது? வெற்றியை நிர்ணயிப்பது 1. வெற்றி என்பது பிறரால் நிர்ணயிக்கப்படுவது அல்ல. எனவே உலகம் பணத்தை சொல்லுகிறது, எனவே நான் அதை தள்ளிவிடுகிறேன். இந்த வீரம்தான் முக்கியம் என்பதை நாமே கண்டுபிடிக்கிறோம் என்றாலும்
இந்த உலகத்தில் வீரம் என்பதை காட்டிலும் ஞானம் என்பது தேவை என்பதை ஒரு கோணத்தில் ஞான செல்வம், ஞான வீரம் என்றெல்லாம் கல்வி அணியை சார்ந்தவர்கள் கல்வியிலிருந்து ஞானம் என்ற எல்லைக்கு அதை மேலே உயர்த்தினார்கள். அப்போ ஞானம்ங்கிற வார்த்தை இதை விட பவர்ஃபுல்லா தெரியுது. கல்விங்கிற வார்த்தையை விட அந்த ஞானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு கொஞ்சம் அதிகாரமுடையதாக தெரிகிறது. இப்ப இப்படி சொல்லணும், இந்த 3 அணியைத்தான் நான் சொல்லணும்னு என்ன நிர்பந்தம் பண்ணினா வீரத்தை விட செல்வத்தை விட கல்விதான் வெற்றியை தீர்மானிக்கிறது என்று நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனா உண்மையான ஞானத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நான் விருப்பப்பட்டா கல்வியும் ஒரு எல்லையில் தேங்கி போய் விடுகிறது. ஒரு வார்த்தை சொல்வான், ஸ்வயம் அப்படின்னு சொல்வான். ஸ்வயம்னா எனக்கு உள்ளிருக்கும் உள்ளிருப்பு. இந்த உலகத்தில் ஒருபோதும் வெளியிலிருந்து வருபவை நம்முடைய வெற்றியை தீர்மானிப்பதில்லை. உள்ளிருக்கிற சுயம்தான் நம்முடைய வெற்றியை எல்லா காலத்திலும் தீர்மானிக்கிறது. அந்த ஸ்வயத்தை தூண்டுகிற ஆற்றல் வீரத்தை விட செல்வத்தை விட கல்விக்கு கூடுதலாக இருக்கிறது. இப்ப இது 3 எப்படி தெரியுங்களா? கல்வி, செல்வம் 3 எப்படி தெரியுங்களா? இன்னைக்கு இது நவராத்திரி. இப்போ அம்பிகையினுடைய திரிசூலத்தை பெருமையா சொல்லுவோம். இந்த 3 சூலத்தை வச்சு அம்பாள் ஜெயிச்சதா காட்டுவோம். உண்மைதான். கல்வி, செல்வம், வீரம், இது 3 திரிசூலம். ஆனா இந்த திரிசூலத்தை அம்பாள் அப்படியே கையில வச்சுக்கிறது இல்லை. இது 3 லிங்க் ஆகி நடுவுல ஒரு தண்டு அப்படி வரும். அதை வச்சுதான் அவ கீழே குத்துகிற மாதிரி அந்த அமைப்பு அமைஞ்சிருக்கும். அதுபோல் கல்வி, செல்வம் 3ஐயும் திரிசூலமாக கொண்டால் உள்ளிருக்கிற சுயத்தின் விழிப்பு, தான் யார் என்கிற விழிப்பு தான் அந்த திரிசூலத்தை இணைக்கிற தண்டாக இருக்கிறது. எனவே வெற்றியை தீர்மானிப்பது ஸ்வயம் என்கிற உள்ளிருக்கிற தன்மை. அதில் பெருவாரியாக கல்வி துணையாக இருக்கிறது என்பதை தீர்ப்பாக சொல்லி வெற்றி பெற வேண்டும் என்றால் கல்வி ஒரு பங்களிப்பை செய்கிறது. ஸ்வயம்தான் வெற்றியை தீர்மானிக்கிறது. நன்றி, வணக்கம்.